ஓகே ஓகே. ஸோ அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மொமெண்டம் சேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மொமெண்டம் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா அதை குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த மொமெண்டம் சேஞ்சோட டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதனால ஏர் பேக் வந்து என்ன பண்ணணும்னா மொமெண்டம் சேஞ்சோட டைம் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்லோ பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு ஃபோர்ஸோட இம்பேக்ட் வந்து நம்ம இருக்காது. ஸோ தட் இஸ் ஏர் பேக் பின்னாடி இருக்கிற ஒரு இது சரிங்களா. ஓகேவா. சரி. ஓகே. அதே மாதிரி தான் இதில் நம்ம குதிக்கிறதுக்கும் நார்மலாக டைல்ஸில் குதிக்கிறதுக்கும் எகெயின் மொமெண்டம் சேஞ்சு சேமாக இருந்தாலும் அந்த மொமெண்டம் சேஞ்சுக்கான டைம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மொமெண்டம் சேஞ்சுக்கான டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து ஃபோர்ஸோட இம்பேக்ட் அதிகமாக தான் இருக்கும். சரியா. சரி. ஓகேப்பா. சரி. கவனிக்கலாம். சரிங்களா. லாஸ்ட் கிளாஸில் இந்த ஃபார்முலா என்னென்னலாம் பார்த்தோம்னு எழுதிடலாமா. இம்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இம்பல்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா அந்த டைமில் சேஞ்ச் இன் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்ல, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் வந்து வேரியபிளாக இருக்குது. இஃப் ஃபோர்ஸ் வந்து வேரியபிளாக இருக்குது அண்ட் டைமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அந்த டைமில் கூட அந்த ஃபோர்ஸ் வந்து வேரியபிளாக இருக்குது அப்படின்னா பொல்யூஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா சரிங்களா அந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு வேரியபிளாக இருக்கும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஃபோர்ஸ் வந்து வேரியபிளாக இருக்குது அப்படின்னா எப்படிப்பா கிராஃப் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த ஆக்சிஸில் வந்து ஃபோர்ஸ் இருக்கும், இங்கே வந்து டைம் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் வந்து வேரியபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல ஜீரோவில் ஆரம்பிச்சு அப்படியே ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு திரும்ப டிக்ரீஸ் ஆகிட்டு திரும்ப என்ன ஆயிடுச்சு, டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபோர்ஸ் வந்து இங்கே கான்ஸ்டண்ட்டாக இல்லை சரிங்களா, ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஆனால் இதுக்கு கீழே உள்ள நீங்கள் ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்கப்பா. இந்த மாதிரி ஷேப்புக்கெல்லாம் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இன்டகிரேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்டகிரேஷன் தான் யூஸ் பண்ணணும். எந்த கிராஃப், ஃபோர்ஸ் இன்டூ டிடி அப்படித்தானே, டைம் கிராஃப் தானே, ஃபோர்ஸ் இன்டூ டைம் கிராஃப். அப்போ நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் இன்டூ டைம் தான் நமக்கு என்னது இம்பல்ஸ் இல்லையா, ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ வந்து ஏரியா தான் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் டைம் கிராஃபில் ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து இம்பல்ஸ் கொடுக்கும். ஸோ அப்போ இம்பல்ஸ் ஃபார் வேரியபிள் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் இன்டூ டிடி. திஸ் இஸ் ஃபார் வேரியபிள் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸுக்குப்பா, வேரியபிள் ஃபோர்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் ஃபார்முலா இது. இதுவே இஃப் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது சரிங்களாப்பா, இஃப் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த இம்பல்ஸ் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபோர்ஸ் வந்து வெளில எடுத்துடலாம். எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் இன்டகிரேஷன் மட்டும் வெளில எடுத்துருவோம். அப்போ டிடி. ஸோ இங்கே லிமிட் போட்டுக்கலாம். இப்போ இங்கே லிமிட் வந்து இனிஷியல் டைம் டு ஃபைனல் டைமு, அதே மாதிரி இங்கே லிமிட் போட்டுக்கலாம் இனிஷியல் டைம் டு ஃபைனல் டைமு. அங்கே அதே மாதிரி இங்கே லிமிட் இனிஷியல் டைம் டு ஃபைனல் டைம் போட்டுக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால வெளில எடுத்துட்டேன். அப்போ என்ன வரும்னா இம்பல்ஸோட சிம்பிள் வந்து ஜே. ஃபோர்ஸ் வந்து இது டிடியை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா டிடி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா டைம் இல்லையா, டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ், டிடி இன்டகிரேட் பண்ணால் டி. ஸோ இங்கே இனிஷியல் டைமு இங்கே ஃபைனல் டைமு. ஸோ அப்போ என்ன வரும்னா ஃபோர்ஸ் இன்டூ ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைமு, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு. அப்போ எஃப் இன்டூ டெல்டின்னு வரும் ஓகேங்களா. அப்போ இதுதான் இம்பல்ஸ் ஃபார் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது சரியா. திஸ் இஸ் ஃபார் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்க்கு கிராஃப் எப்படி இருக்கும்னா ஃபோர்ஸு டைமு, ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் டைமை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் உங்கள் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் சரிங்களாப்பா. ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது கீழே நீங்கள் ஏரியா கண்டுபிடிச்சாலும் இந்த ஃபார்முலா தான் வரப்போகுது. இங்கேயும் இனிஷியல் டைம், இங்கேயும் ஃபைனல் டைம். இது வந்து என்ன ஷேப், இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து எஃப் சரிங்களாப்பா. இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப். ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா ரெக்டாங்கிள் ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு வரும், எஃப் இன்ட்டு டெல்டின்னு வரும் ஓகேங்களா. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அப்போ இம்பல்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் ஃபோர்ஸுக்கு, திஸ் இஸ் ஃபார் வேரியபிள் ஃபோர்ஸ், திஸ் இஸ் ஃபார் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரிங்களாப்பா பண்ணிக்கலாமா சரிங்களா. அதே மாதிரி ஏரியா அண்டர் த இன்டகிரேஷன் ஆஃப் எஃப்டிடின்னு ஒரு ஃபார்முலா, எஃப் இன்டூ டெல்டின்னு ஒரு ஃபார்முலா. அது இல்லைன்னா ஏரியா அண்டர் என்ன கிராஃபா, ஏரியா அண்டர் என்ன கிராஃப், ஃபோர்ஸ் வர்சஸ் டைம் கிராஃப். ஏரியா அண்டர் ஃபோர்ஸ் வர்சஸ் டைம் கிராஃப், ஏரியா அண்டர் ஃபோர்ஸ் வர்சஸ் டைம் கிராஃப். லாஸ்ட் கிளாஸில் தானேப்பா நடத்தணும், திருப்பவும் ஸ்லைடு கேட்கலாமா, லாஸ்ட் கிளாஸில் அதை நடத்திட்டோம்ப்பா. வேகமாக எழுதிக்கணும்ப்பா, டைம் ஆகுதுல்ல. லாஸ்ட் கிளாஸில் தான் இது நடத்தணும்ப்பா. சரியா.
இது இல்லாமல் இம்பல்ஸுக்கு இன்னொரு ஃபார்ம்ல என்னப்பா, இம்பல்ஸுக்கு இன்னொரு ஃபார்ம்ல என்ன, சேஞ்ச் இன் மொமெண்டம். Impulse for constant force, impulse for variable force, and area under the force versus time graph, and அது மட்டும் இல்லாம change in momentum. Yeah, yeah, clear, clear. So இன்னொன்று என்னது, ஸோ 1 2 3 இன்னொரு ஐடியா நமக்கு தெரியும். இம்பல்ஸ் வந்து லார்ஜ் ஃபோர்ஸ் எஃப் இன்ட்டு டெல்டி இல்லையா, force equal to mass into acceleration இல்லையா, acceleration equal to velocity, change in velocity by time interval இல்லையா, அப்போ டெல்டின்னு வருமா, டெல்டி கேன்சல் ஆகிடுமா. இப்போ நமக்கு இம்பல்ஸ் ஃபார் என்ன எழுதிக்கலாம், மாஸ் இன்ட்டு டெல்வின்னு எழுதிக்கலாம். டெல்வின்னு என்னப்பா நமக்கு, மாஸ் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் மாஸ் இன்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி. திஸ் இஸ் மாஸ் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் மாஸ் இன்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இப்போ என்ன மொமெண்டம்னா, திஸ் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம். This is change in momentum. Impulse equal to change in momentum. யூனிட் என்ன சார், இம்பல்ஸோட யூனிட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பல்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன சார் அப்படின்னா, ஃபார்முலா தெரிஞ்சாதான் யூனிட் எழுத முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் தானே. ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டனா, டைமுக்கு வந்து செகண்ட்ஸா, நியூட்டன் செகண்ட்ஸ்னு சொல்லலாமா, நியூட்டன் செகண்ட் சொல்லலாமா, ஆர் வேற என்ன சொல்லலாம், சேஞ்ச் இன் மொமெண்டமா. மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டியா, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டியா. அப்போ இது எஸ்ஐ யூனிட், இந்த ரெண்டுமே நமக்கு எஸ்ஐ யூனிட் தான். டைமென்ஷன் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைமென்ஷன் எந்தோட டைமென்ஷனு, மொமெண்டமோட டைமென்ஷன் தானே. கேஜினா மாசு, மீட்டர்னா எல்லு, செகண்ட்னா மேலே போயிடும். இப்போ டி மைனஸ் 1, இப்போ எம்எல்டி மைனஸ் 1, எம்எல்டி மைனஸ் 1, சரிங்களா, எம்எல்டி மைனஸ் 1. கண்டிப்பாக ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து ஃபோர்ஸ், அது நம்ம நியூட்டன் செகண்ட்னாலே பார்த்துட்டோம் இல்லையா, நியூட்டன் செகண்ட்னாலே நம்ம பார்த்துட்டோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்ங்கிறது ஃபோர்ஸ். சரி, ஓகேப்பா. இந்த மொமெண்டம் சேஞ்சை டைமை வச்சு பார்த்தா ஃபோர்ஸு, மொமெண்டம் சேஞ்சுன்னு பார்த்தா ஓகே இம்பல்ஸு. சரியா, சரி, ஓகே. ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். சரி, இது நம்ம ஈஸியாக தான் இருக்கும் இல்லையா, நம்ம பார்த்தது தான் ஆல்ரெடி ஆக்சுவலாக இம்பல்ஸ் இல்லையா. ஸோ இந்த கொஸ்டினில் இம்பல்ஸ் கேட்டிருக்காங்க. எகெயின் இம்பல்ஸ் வந்து என்னப்பா நமக்கு, மாஸ் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி பை மாஸ் இன்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி இல்லையா. With the moving with the uniform velocity, it is given an impulse so that the velocity becomes v2. So m into v2 minus m into v1. Answer என்னப்பா, answer வந்து d. Mass into final velocity minus mass into inner velocity, initial velocity. கரெக்டாப்பா, ஓகே. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். யா, d is the answer. இந்த கொஸ்டின் பார்ப்போமா, கவனிக்கலாமா. கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, எகெயின் நல்லா கவனிங்க. சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து கேட்டிருக்காங்களா, என்ன டைம் இன்டர்வல், டைம் இன்டர்வல் என்னப்பா 0 to 8 செகண்ட்ஸ், 0 to 8 செகண்ட்ஸ். ஃபோர்ஸு டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் டைம் கிராஃபில் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இம்பல்ஸ் கிடைக்கும். இம்பல்ஸ் தான் என்னது, சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். கரெக்டா, அப்போ இந்த ஏரியா A1 வச்சுக்கலாம், இது நம்ம A2ன்னு வச்சுக்கலாம், இந்த ஏரியா A3ன்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு டோட்டல் இம்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம்ப்பா. ஸோ நமக்கு டோட்டல் சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன பண்ணும், டோட்டல் சேஞ்ச் இன் மொமெண்டம் அதுதான் நமக்கு இம்பல்ஸ். ஓகேங்களா, ஈக்குவல் டு என்னென்ன ஏரியா, எத்தனை ஏரியா பாருக்கு, 3 ஏரியா இருக்கு. ஸோ A1, ஆனால் என்னன்னா இந்த ஏரியா வந்து மைனஸில் இருக்கு. இந்த இம்பல்ஸ் வந்து வெக்டார் குவான்டிட்டி இல்லையா, மொமெண்டம் இஸ் வெக்டார் குவான்டிட்டி, இம்பல்ஸ் ஆல்சோ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இப்போ வெக்டார் குவான்டிட்டினா நம்ம டைரக்ஷனை கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ அந்த ஏரியா பாசிட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவ்ல எடுத்துக்கணும், நெகட்டிவ்ல இருந்தால் நெகட்டிவ்ல எடுத்துக்கணும். அப்போ நமக்கு A1 மைனஸ் A2 பிளஸ் A3. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஏரியா எப்படி இருக்குன்னா ஷேப்பு ட்ரையாங்கிள் ஏரியா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ஆப்பா ரெக்டாங்கிள். அடுத்தும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். சரிங்களா, ரெக்டாங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கே தெரியும், ½ இன்ட்டு B இன்ட்டு H. ஸோ ½ இன்ட்டு B வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரெத்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா, 0லேருந்து 2 இருக்கா, அப்போனா பிரெத்து எவ்வளோ 2. அடுத்து ஹைட்டு பாருங்க, ஹைட் எவ்வளோ இருக்குது, இதோட ஹைட் எவ்வளோ 6 இருக்கா, ஹைட் வந்து 6. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து இது வந்து 6. ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா வந்து 6ஆ, ஃபர்ஸ்ட் ஏரியா வந்து 6ஆ. நமக்கு என்ன சார் யூனிட்டில் வரும் சார் அப்படின்னா, ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் தானே, நியூட்டன் செகண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோட ஏரியா செகண்டு,
A2 பார்க்க போகிறோம். A2 வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா. ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கவனிங்கப்பா, இந்த இடத்துல நிறைய பேருக்கு சில இடத்துல தெரிய மாட்டேது. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இந்த தானே, இது வந்து 2லேருந்து 4 வந்திருக்கா, அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ 2லேருந்து 4னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு? 2 டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ லென்த் இன்ட்டு பிரெத்தாப்பா, லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ லென்த் வந்து 2, பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கப்பா பிரெத் வந்து 3யா? மைனஸ் போட்டுறாதீங்களா தங்கங்களா, இதான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இங்கேயும் மைனஸ் போட வேண்டியது, திரும்ப இங்கேயும் மைனஸ் போட்டு அதை ப்ளஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல மைனஸ் போடுங்க. ஒன்று இந்த இடத்துல மைனஸ் போடுங்க, இல்லைன்னா ஏரியாவில் மைனஸ் போட்டுருங்க. நான் ஏரியாவில் மைனஸ் போட்டுட்டேன், அதனால நான் வெறும் ப்ளஸ் தான் போடுவேன். ஆன்சர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6 நியூட்டன் செகண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா A3யும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. அப்போ ரெக்டாங்கிள் ஷேப் 4லேருந்து 8 4லேருந்து 8 அப்படின்னா 4. அப்புறம் வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோப்பா 3 இது வந்து 3. ஆன்சர் வந்து 12 நியூட்டன் செகண்ட். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ +6, இங்கேயும் 6 தான், ஆனால் ஃபார்முலா மைனஸு, +12. ஸோ ஆன்சர் வந்து 12. ஆன்சர் 12 வந்துச்சாப்பா? ஆன்சர் 12 வந்துச்சாப்பா? இப்போ ஏரியா அண்டர் த ஃபோர்ஸ் வர்சஸ் டைம் கிராஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் கிடைக்கும். சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் நமக்கு இம்பல்ஸ். அப்போ கிளியரா? அப்போ புரிஞ்சுங்களா? புரிஞ்சவங்களாம் கை தூக்கலாமே, ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமே, ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமே. ஓகே ஓகேப்பா. ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நான் கொடுக்கட்டா? சரி, பண்ணிக்கலாமா? ஓகே, பண்ணிக்கலாமா? நான் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன் அதே மாதிரி ஏரியா பேஸ் பண்ணி. கொஷின் நம்பர் 2. ஸோ இங்கே வந்து கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டைமு, இங்கே நமக்கு டைமு, இங்கே நமக்கு ஃபோர்ஸு. பட் பாத் வந்து என்ன பார்த்தேன்னா இது வந்து ஒரு செமி சர்க்குலர் பாத். திஸ் இஸ் செமி சர்க்குலர் பாத், செமி சர்க்குலர் பாத்தாப்பா. சரிங்களா? சரிங்களா? ஸோ இது கொடுத்துருக்காங்க. திஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு T0/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து F0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. F0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கண்டுபிடிக்கணும்னா எகெயின் ஃபைண்ட் தி impulse. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா pi into T0/2 the whole square. செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா pi into சரிங்களாப்பா T0/2 the whole square by 2. தேர்ட் ஆப்ஷன் வந்து pi into T0/2 into F0. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து pi into சரிப்பா pi into T0 into F0/4. ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் என்னப்பா? which option is correct option? Option 2, option 1, option 2. Bina is different. Bina வந்து 4 சொல்லுங்க, டிஃபரெண்டா சொல்றாங்க. மற்றவங்களா 1 2 சொல்லிட்டு இருக்காங்க, வீணா மட்டும் 4 சொல்றாங்க. சரி, ஓகேங்களா? ஓகேவா? கவனிக்கலாமா? சரியா? நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்றது தான் ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக யோசிச்சாலே தெரியும். இம்பல்ஸோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இம்பல்ஸோட யூனிட்டை வச்சு பார்த்தீங்கன்னா கூட சில கொஷின்லாம் யூனிட்டை வச்சு அடிக்கலாம். இம்பல்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நியூட்டன் செகண்டு ஆர் கேஜி மீட்டர் பர் செகண்ட் இல்லையா. அப்படி பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சரி செகண்ட் ஆப்ஷன்லையும் சரி எங்கப்பா இருக்கு நியூட்டனு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நியூட்டன் இருக்கணும்னா ஃபோர்ஸ் இருக்கணும், அவுட்டு. செகண்ட் ஆப்ஷன்ல நியூட்டன் இருக்கணும்னா ஃபோர்ஸ் இருக்கணும், அவுட்டு. மேபி தேர்டு ஃபோர்த்து இருக்கணும் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் டூ ஆப்ஷன் வரவே வராது, சரியா? ஏன்னா இம்பல்ஸுங்கிறதுக்கு யூனிட் உனக்கே தெரியும், நியூட்டன் செகண்ட்னு. ஃபோர்ஸ் இருக்கணும்ல, வேர் இஸ் ஃபோர்ஸ்? ஆப்ஷன்ல இல்லையே, சரியா? அவுட் 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 அவுட், சரியா? ஸோ அப்போ ஒன்று தேர்ட் ஆப்ஷன் இல்லைன்னா ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கணும், சரிங்களா? செமி சர்க்குலர் பார்த்து நமக்கு தெரியும் இம்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அண்டர் எஃப்டி கிராஃபா, எஃப்டி கிராஃப், ஃபோர்ஸ் வர்சஸ் டைம் கிராஃப். ஏன்னா இந்த வாட்டி கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஏரியான்னா நமக்கு செமி சர்க்குலர் பார்த்தா இருக்கிறதுனால ஏரியா ஃபார்ம்ல என்னன்னா πr ஸ்கொயர். ஏரியா ஃபார்ம்ல என்னன்னா πr ஸ்கொயர். பட் அது என்னது, ஃபுல் சர்க்கிளுக்கு தான் πr ஸ்கொயர். இது வந்து செமி சர்க்கிள். அப்போ πr ஸ்கொயர் பை 2, πr ஸ்கொயர் பை 2. சார் அப்போ இந்த ரேடியஸ் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் ரேடியஸ் பாருங்க சார், உங்களுக்கு கண்ணு தெரியல சார், T0/2 தானே கொடுத்துருக்காங்க ரேடியஸ் அப்படின்னு சில பேர் சொல்லலாம், சரிங்களா? ஆனால் அப்படி போட்டிங்கன்னா டைமென்ஷன் மிஸ் ஆகுமையா, கரெக்டா? அப்போ இங்க வந்து யூனிட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. யூனிட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்புறம் எப்படி சார் யூனிட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி போகுது அப்படின்னா இதை நீங்க RXன்னு எடுத்துக்கோங்க. RY எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, RY தான் நமக்கு F0. திஸ் இஸ் F0 இல்லையா? Y ஆக்சிஸ்ல ரேடியஸ் வந்து F0, ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வரும்னா that for impulse J is equal to pi into RX RY πr ஸ்கொயர் தானே, அதுவும் πr ஸ்கொயர் பை 2. ஸோ பை இன்டூ RX வந்து T0/2, இது F0, ஸோ இது பை 2. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை T0 F0/4. ஸோ ஆப்ஷன் சஞ்சய் வீணா கரெக்ட். ஓகேவா, கிளியரப்பா? ஆப்ஷன் வந்து நமக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாக இருக்கா? ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன்ல நமக்கு யூனிட் வரல, நியூட்டன் செகண்ட் வராது. கண்டிப்பா நீ என்ன செகண்ட் ஸ்கொயர்ல வரும், இதோட யூனிட் செகண்ட் ஸ்கொயர். செகண்ட் ஸ்கொயர்ங்கிறது இம்பல்ஸோட யூனிட் கிடையாது, இதுவும் செகண்ட் ஸ்கொயர் வரும், இதுவும் கிடையாது. இதுலயும் நியூட்டன் செகண்ட் வருது, ஃபோர்ஸுக்கு நியூட்டனு, டைமுக்கு செகண்ட். இதுலயும் நியூட்டன் செகண்ட் வருது. ஆனா ஏரியா பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு πr ஸ்கொயர் பை 2 இல்லையா, πr ஸ்கொயர் பை 2 இல்லையா? அப்போ 2 அப்படிங்கிறது நமக்கு அதனால என்ன ஆயிடும்னா அது T0/2/2 என்ன ஆயிடும், 4. இது என்னப்பா, R இன்டூ R என்ன தங்கும்? R இன்டூ R என்னமா? R இன்டூ R என்னமா? R ஸ்கொயர்மா. நீங்க ஏரியா மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்றீங்கம்மா, இங்க யூனிட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், புரியுதுங்களா? R இன்டூ R என்னமா? R ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் கொஸ்டின். அண்ட் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் எங்க பார்ப்போம் அப்படின்னா, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் கொஸ்டின் தெர்மோடைனமிக்ஸ்ல பார்ப்போம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே கொஸ்டினை தெர்மோடைனமிக்ஸ்லையும் பார்ப்போம், அப்பவும் தப்பா ஆன்சர் பண்ணிடாத, பார்ப்போம் அப்போ யார் கரெக்டாக ஆன்சர் பண்றாங்க, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ முடிச்சுக்கோ, யூனிட் கண்டிப்பா வரணும், மிஸ் பண்ணிடாத. ஓகே, சரிங்களா? இந்த கொஸ்டின் தானே, இந்த கொஸ்டின் பாருங்கப்பா, ஈஸியான கொஸ்டின் தானே. என்ன கேட்குறாங்க பாருங்க, ஒரு கிரிக்கெட்டர் வந்து கேட்ச் பண்றாங்க, கேட்ச் பண்ணாலே மொமெண்டம் சேஞ்ச் ஆயிடும். ஆல்ரெடி பால் மூவ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு, அதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும். கேட்ச் பிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க வெலாசிட்டியை 0 பண்ணிடுங்க, அப்போ மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த பாலோட மாஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டைம்ல நீங்க மொமெண்டமை சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னா 0.1 செகண்ட்ல நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அது எவ்வளோ ஸ்பீட்ல வந்துட்டு இருந்துச்சுன்னா 20. தென் ஹீ எக்ஸ்பீரியன்ஸே ஃபோர்ஸ், அவன் கை கேட்ச் பிடிச்சிட்டான் இல்லையா, அவனுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரியும். என்னப்பா ஃபார்முலா சார்? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னப்பா ஃபார்முலா? சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இன்னும் கொடுத்துட்டாங்க, அப்போனா ஆவரேஜ் இல்லையா, இன் ஆவரேஜ்.
ஸோ அப்போ del p by del t நமக்கு தெரியும் del pங்கிறது மாஸ் இன்டூ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ டைம் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட். ஸோ மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 150 கிராமில் இருக்குது. ஸோ கிராமை வந்து கிலோகிராமுக்கு மாற்றணும். கிராம கிலோகிராமுக்கு மாற்றணும்னா 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோனா 0, கேட்ச் பிடிச்சதுக்கப்புறம் 0 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோனா 20. 0.1 எப்படி எழுதலாம்னா 1/10 எழுதலாம். 0.1 எழுதுறப்ப 1/10 எழுதலாம். இப்போ ஆன்சர் என்னன்னு எழுதலாம். 10 நீங்கள் மேலே கொண்டு போயிடுங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன வரும்னா மைனஸில் ஆன்சர் வரும். -150 × 10⁻³ × 20 × 10. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, 3 0ல் இந்த 10⁻³ கேன்சல் ஆகும். -15 × 2 மட்டும் தான் இருக்கும். 15 × 2 வந்து 30 நியூட்டன். ஸோ 30 நியூட்டன் மைனஸ்னா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மைனஸ். தட் இஸ் 30. மொமெண்டம் டிக்ரீஸ் ஆயிருக்குல்ல, அதுதான் மைனஸ் சொல்லுவோம். திஸ் இஸ் வெரி ஈஸி கொஸ்டின். சரியா? அதே மாதிரி இன் 0.1 செகண்ட்னா நமக்கு del t வரும். அட்டுனா dt வரும். சரிங்களாப்பா? ஸோ அதே மாதிரி இன்னொரு ஏரியா பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சரிங்களாப்பா? ஏரியா பேஸ் பண்ணி சொல்லலாமா? கொஷின் நம்பர் 1 2 3 4 ஐயா? கவனிங்க. இப்போ அதே மாதிரி ஏரியா பேஸ் பண்ணி ஒரு கொஷின் இருக்கு. ஓகேவா? ஃபோர்ஸ், டைம், ஃபோர்ஸ், டைம், this is 0, this is 2, this is 4, this is 8, this is 10. டைம் வந்து செகண்ட்ஸ், ஃபோர்ஸ் வந்து நியூட்டன். எப்பவுமே நம்ம இந்த என்ன மறந்துடுவோம்னா இந்த யூனிட்டை தான் விட்டுறக்கூடாது கொடுக்கும்போது ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். சரி, இது நல்லா தெளிவாக இருந்துக்கலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைண்ட் தி, அதாவது என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 2 kg car is moving along x-axis. x-axisல மூவ் ஆயிட்டு இருக்கான். 2 kg car is moving along x-axis. The force acting on car as shown in figure. டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? as shown in figure. Yes, the force acting on the graph question given. சரிங்களா? find the final velocity of car at 10 seconds if initial velocity 0. ஓகேங்களாப்பா? ஸோ again இங்கே ஃபோர்ஸ் வர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கார் வந்து காரோட இனிஷியல் வெலாசிட்டி 0, காரோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன? காரோட மாஸ் வெறும் 2 kg-யா? 2 கிலோ காரா? பொம்மை காரா சார்? எஸ், பொம்மை கார். 2 கிலோ தானா? சரி, மூவிங் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த கார் as shown in figure. சரியா? Now find the velocity of the car, not cat, car. Okay. பார்க்கலாமாப்பா? Final velocity is asking the final velocity. சரிங்களா? நமக்கு என்ன, நீங்க என்ன யோசிக்கணும்னாப்பா, சரிங்களாப்பா, என்ன நம்ம யோசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபோர்ஸ் டைம் கிராஃப்ல இருந்து நமக்கு என்ன டேட்டா கிடைக்கும் நீ யோசிச்சு பாரு. நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி வேணும் தான், இனிஷியல் வெலாசிட்டி 0 தான், நமக்கு இந்த வேலை கண்டுபிடிக்கணும். ஃபைனல் இனிஷியல் இந்த கிராஃப்ல இருந்து என்ன டேட்டா கிடைக்கும் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா என்ன கொடுக்கும் அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் கொடுக்கும். ஏரியா என்னப்பா கொடுக்கும்? சேஞ்ச் இன் மொமெண்டம் கொடுக்கும்.
ஏரியா என்ன கொடுக்கும், சேஞ்ச் இன் மொமெண்டம் கொடுக்கும். அப்போ இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன ஃபார்முலா, மாஸ் இன்டூ ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி. இது வந்துருச்சு, மாஸ் வந்துருச்சு, ஃபைனல் வெலாசிட்டி வந்துருச்சு, இனிஷியல் வெலாசிட்டி வந்துருச்சு. அப்படிதானே, அப்படிதானே. அப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், இந்த டெல்பியை கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். டெல்பியை கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ டெல்பி என்ன, ஏரியா அண்டர் த கிராஃப். ஏரியா அண்டர் த கிராஃப், ஃபைண்ட் அவுட் த ஏரியா அண்டர் த கிராஃப், ஃபைண்ட் அவுட் த ஏரியா அண்டர் த கிராஃப். This is a first shape, this is a triangle, this is a triangle. இது என்ன ஷேப்யா, இது என்ன ஷேப்யா, எப்படிப்பா என்னப்பா இப்படி ஒரு ஷேப் இருக்கு, என்னப்பா ஷேப் இது, என்ன தொட்டி மாதிரி இருக்கு இது. ட்ரெபீசியம், ட்ரெபீசியம், ட்ரெபீசியம். Do you know the formula for trapezium? ட்ரெபீசியம். சரிப்பா, இந்த இந்த சம்ல இருந்து I need a trapezium area. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுவோம். trapezium தெரியுமா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஐ நோ த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் half into BH. யா, இட்ஸ் ஈஸி. ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் என்ன வரும் அப்படிங்கிறீங்கன்னா, ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் அது நீங்க ட்ரையாங்கிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கயா, ட்ரையாங்கிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன், half into B into H தான் ஞாபகம் வச்சுப்பேன். சீரியஸா நான் இதை வச்சு எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, ஸோ half into B வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் பேரலல் சைடு, சம் ஆஃப் பேரலல் சைடு, sum of parallel side into distance between parallel side, distance between parallel side, distance between parallel sides, distance between parallel sides. h கொடுக்கலையாப்பா, இதோ எழுதிக்கப்பா, கொடுக்கலையா, you take 6 நியூட்டன். ஓகேங்களா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 நியூட்டன். இங்க இங்க வந்து 3 நியூட்டன். ஓகேவா, சரி, ஓகேவா, கவனிட்டு பிடிக்கலாமா, கவனிக்கலாமா. சரி, இப்போ நமக்கு நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் மாஸ் இன்டூ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, மாஸ் இன்டூ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் ஏரியா அண்டர் த கிராஃப், ஏரியா அண்டர் FT கிராஃப். அப்பா ஏரியா அண்டர் FT கிராஃப். ஓகேவா, மாஸ் வந்து 2 kg, ஃபைனல் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோனாப்பா நமக்கு 0, இனிஷியல் வெலாசிட்டி எடுப்பா நமக்கு 0. ஏரியா எது வரைக்கும் சார் கண்டுபிடிக்கணும், இதில் கொஸ்டின் பாருங்க. ஏரியா வந்து டைம் 10 செகண்ட் கேட்டிருந்தாங்களா, அப்போ நம்ம 10 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஏரியா கொண்டு போகணும், 10 செகண்ட்ஸ் வரைக்கும் ஏரியா கொண்டு போகணும். இப்போ 2 ஏரியாவும் கண்டுபிடிக்கணும் தான். ஸோ அப்போ என்ன வரும்னா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம். ஏன்பா அப்படின்னா நமக்கு அது மைனஸ்ல இருக்கு, ஈக்குவல் டு 2VF. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து half into B. B என்னப்பா நமக்கு ட்ரையாங்கிள், இது என்னப்பா 2வா, திஸ் இஸ் 2. ஹைட் எவ்வளோப்பா, ஹைட் வந்து 6ஆ, ஹைட் வந்து 6, ஹைட் வந்து நமக்கு 6, ஹைட் வந்து நமக்கு 6 மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம். ஸோ half into sum of parallel side. எதுப்பா parallel side, இதில் எங்கே பாரு, எல்லாரும் கவனிங்க, எது parallel side, இங்கே பாரு, இதுதான், இதுவும் இதுவும் parallel-ஆ, இதை பார்த்தீங்களா, இந்த பார்த்தீங்களா இருக்கு, இந்த 2 சைடுமே ஒரு பெரிய பெரிய சைடு ஒன்று இருக்கும், அதுக்கு parallel-ஆ சின்ன சைடு ஒன்று. திஸ் இஸ் a sum of parallel side. இந்த ஹைட் எவ்வளோ சார், இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel side, h. அப்போ இந்த பெரிய லென்த் எவ்வளோ, இங்கே 2ல ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 10ல இருக்கு. இப்போ 2 to 10னா டிஃபரன்ஸ் எவ்வளோ, 8. அப்போ இது 8 பிளஸ் கீழே உள்ள சைடு லென்த் எவ்வளோ, இது 4லேருந்து 8 வந்திருக்கா, அப்போ நமக்கு 4, அப்போ நமக்கு 4. ஓகேங்களா, இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைடு. டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா அப்படின்னா, இங்கே 0 இங்கே 3, அப்போ நமக்கு 3. அவ்வளோதான், இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஃபைனல் வெலாசிட்டி. நம்ம இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, தர்ஃபோர் என்னப்பா ஆன்சர் வரும், இங்கே 6, ஸோ இங்கே வந்து 12 வருமாப்பா, 12னா நமக்கு எவ்வளோப்பா, 12 வருமாப்பா, இப்போ 6 வருமா, 6 into 3 எவ்வளோ வரும், 6 into 3 எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 18 வரும். -18 ஈக்குவல் டு மாஸ் வந்து நமக்கு 2 வரும் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ தட்ஃபோர் ஃபைனல் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எவ்வளோப்பா, -12 ஈக்குவல் டு 2 இன்ட்டு VF. ஸோ அப்போ VF ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோனா -6 மீட்டர் பர் செகண்ட். ஓகேப்பா, -6 மீட்டர் பர் செகண்ட். கிளியரா?
கிளியரா? நானா கொடுத்ததுனால மைனஸ்ல வந்திருக்கு, மேபி பிளஸ்ல கூட வரலாம். ஈஸியா? ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் தான் புதுசு. மாஸ் இன்ட்டு ஃபைனல். இங்கே பாருங்கயா, நல்லா கவனிச்சுங்க. இப்போ இதே கொஷின்ல எனக்கு வந்து 8 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. 8 செகண்ட்ஸ்ல கேட்குறாங்கன்னா 8 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் ஏரியா கண்டுபிடிக்கணும். 8 செகண்ட்ஸ் வரைக்கும் 8 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்பமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? எழுதிக்கலாமா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னப்பா? அப்படி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னப்பா? 6 நியூட்டன் ஆக்ட் ஆகுது, ரெஸ்ட்ல இருக்கு, மாஸ் வந்து 1 kg. டூரிங் திஸ் டைம் பாடி அட்டைன்ஸ் வெலாசிட்டி 30 மீட்டர் பர் செகண்ட். டைம் ஃபார் விச் ஃபோர்ஸ் ஆக்ட். டைம் கேட்குறாங்கப்பா. எவ்வளோ நேரம் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும்? எவ்வளோ நேரம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும் கேட்குறேன். 5 செகண்ட்ஸா? எவ்வளோ நேரம் இப்போ அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும்? 6 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதான், அந்த பாடி ரெஸ்ட்ல இருக்குன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0, மாஸ் வந்து 1 kg, மாஸ் வந்து 1 kg, பாடி அட்டைன் த வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி 30 மீட்டர் பர் செகண்ட். சரிங்களாப்பா? 30 மீட்டர் பர் செகண்ட். எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்குன்னா 6 நியூட்டன். இந்த 6 இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கும்? எவ்வளோ டைம் ஆயிருக்கும்னு கேட்குறாங்க. நமக்கே தெரியும், ஃபோர்ஸ் வெலாசிட்டி இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ற ஒரே ஃபார்முலா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டெல் பி பை டெல் டி. ஸோ ஐ நோ த ஃபோர்ஸ் இன்டூ, நமக்கு தேவை டெல் டி. நமக்கு என்னப்பா தேவை? டெல் டி. டெல் பிங்கிறது மாஸ் இன்டூ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் மாஸ் இன்டூ இனிஷியல் வெலாசிட்டி பை ஃபோர்ஸ். திஸ் இஸ் 0. மாஸ் வந்து 1, வெலாசிட்டி 30 பை ஃபோர்ஸ் வந்து எஃப். எஃப் என்னப்பா? 6. ஆன்சர் என்னப்பா? 5. ஆன்சர் வந்து 5 செகண்ட்ஸ். ஆன்சர் வந்து 5 செகண்ட்ஸ். சரிங்களா? கொஸ்டின் எழுதிக்கலாமா? என்ன கிராஃப் கொடுத்துருக்காங்கன்னா பொசிஷன் வெர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இந்த கொஸ்டின்ல பொசிஷன் வெர்சஸ் டைம் கிராஃப், பொசிஷன் வெர்சஸ் டைம் கிராஃப், ஓகேங்களாப்பா? பொசிஷன் வெர்சஸ் டைம் கிராஃப். ஓகே, இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பொசிஷன்னா உனக்கு தெரியும்ல, சேஞ்சிங் பொசிஷனு. சரியா? 0, 2, 4, 6, 8, 10, 12. சரியா? டைம் வந்து செகண்ட்ஸு, கொஸ்டின் வந்து மீட்ரு. சரியா? என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா வாட் இஸ் வாட் இஸ் தி வாட் இஸ் டைம் இன்டர்வல், வாட் இஸ் தி டைம் இன்டர்வல், வாட் இஸ் தி டைம் இன்டர்வல். டைம் இன்டர்வல் கேட்குறாங்க. எதுக்கான டைம் இன்டர்வல்? டைம் இன்டர்வல் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் இம்பல்ஸ். டூ கன்சிக்யூட்டிவ் இம்பல்ஸ். கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து. கன்சிக்யூட்டிவ் இம்பல்சஸ் received by a body, received by a body, received by a body. number 2 consecutive impulses received by a body. இப்போ இன்னைக்கு கிளாஸ் நிறைய பேர் தயவுசெய்து போயிடாத, இதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. சரியா? நீ பாட்டுக்கு அவ்வளோதான் போல டப்புன்னு ஓடிடாதீங்க, வெயிட் பண்ணு. இன்னும் இனிமே இருக்க கிளாஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. பார்த்துக்கங்க, சண்டே கிளாஸ் இருக்கு, அதையும் மறந்துடாதீங்க. ஃப்ரிக்ஷன் தான் இருக்கும். ஃப்ரிக்ஷன் இஸ் கொஞ்சம் பெரிய டாபிக். ஆப்ஷன் ஏ 2 seconds, ஆப்ஷன் பி 4 seconds, 6 seconds, 8 seconds. These are the options. Option A, option B, option C. என்ன ஆன்சர்? என்ன கேட்குறாங்க? டைம் இன்டர்வல் கேட்குறாங்க. டைம் இன்டர்வல் எதுக்கான டைம் இன்டர்வல்? 2 கன்சிக்யூட்டிவ் இம்பல்ஸ். கன்சிக்யூட்னா அடுத்தடுத்த இம்பல்சஸ்.
8 செகண்ட்ஸ், 4 செகண்ட்ஸ், 2 செகண்ட்ஸ், என்ன எல்லா ஆப்ஷன் வந்துருச்சு. சரியா? இம்பல்ஸ் சார், இம்பல்ஸ்னா என்ன சார்? இம்பல்ஸ்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் அந்த மீனிங் தான் நமக்கு தேவை. இம்பல்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, இம்பல்ஸ் அப்படின்னா நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸ் அப்படின்னா என்னப்பா? சேஞ்ச் இன் மொமெண்டம். ஆர் என்ன சொல்லலாம்னா, ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் அ வெரி ஷார்ட் டைம் இன்டர்வல். ஷார்ட் டைம் இன்டர்வல் இல்லையா? இம்பல்ஸ். அப்புறம் இந்த கிராஃபை பார்த்து நீங்க என்ன சொல்லலாம், இது வந்து பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப் இல்லையா? பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப்ல பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப் இருக்கு. இங்க என்ன ஆகுதுன்னா, பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப்ல நீங்க ஸ்லோப் கண்டுபிடிச்சீங்கன்னா, அதாவது எக்ஸ்டி கிராஃப் இல்லையா? நான் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைனும் முடிச்சிட்டேன், மோஷன் பிளேனும் முடிச்சிட்டோம். எக்ஸ்டி கிராஃப்ல நீங்க ஸ்லோப் கண்டுபிடிச்சீங்கன்னா அது எதை கொடுக்கும்னா வெலாசிட்டியே கொடுக்கும். இல்லையா? வெலாசிட்டியே கொடுக்கும். அப்பனா என்ன அர்த்தம்னா, நம்ம பார்த்துட்டே வரோம், டைம் 0வா இருக்கு. டைம் 2 அப்போ சரிங்களாப்பா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரிங்களா, டைம் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டீட்டா வந்து உங்களுக்கே தெரியும், இது வந்து ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். எக்ஸ்டி கிராஃபோட ஸ்லோப் வந்து வெலாசிட்டி. அதுவும் இல்லாமல் அது இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. அப்போ ஸ்லோப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸ்லோப் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஜீரோலேருந்து இங்கே பாருங்க, ஜீரோலேருந்து 2 செகண்ட்ஸ் போகிற வரைக்கும், ஜீரோலேருந்து 2 செகண்ட்ஸ் போகிற வரைக்கும் என்னோட ஸ்லோப் மாறல. ஸ்லோப் மாறல அப்படின்னா என்னோட வெலாசிட்டி மாறல. அப்போ மாசும் மாறி இருக்காது. வெலாசிட்டி மாறல, மாசும் மாறலன்னா மொமெண்டம் மாறி இருக்காது. அப்போ மொமெண்டம் எப்போ மாறி இருக்கு அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் மொமெண்டம் வந்து வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கல, வெலாசிட்டி நெகட்டிவ்ல இருக்கு. வெலாசிட்டி எப்படி பாருக்கு, இந்த டீட்டா வந்து பார்ப்பா, இந்த வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்லோப் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டா வந்து கிரேட்டர் than 90. அப்போ இது வந்து ஸ்லோப் வந்து நெகட்டிவ் ஸ்லோப். உனக்கே தெரியும், இது பாசிட்டிவ் ஸ்லோப்பு, இது நெகட்டிவ் ஸ்லோப். புரியுதா? இந்த கிராஃப் வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பு, இந்த கிராஃப் வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பு. ஏன்னா உனக்கே தெரியும், டீட்டா வந்து கிரேட்டர் than 90, லெஸ் than 90 இருக்கு இல்லையா? திஸ் டீட்டா வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸோட பிளஸ் 90. சரிங்களாப்பா? டீட்டா வந்து லெஸ் than 90, சரி லெஸ் than 90, அதனால பாசிட்டிவ் ஸ்லோப். இந்த லைன் வந்து பாசிட்டிவ் எக்ஸோட நமக்கு கிரேட்டர் than 90. கிரேட்டர் than 90னா நெகட்டிவ் ஸ்லோப்பு, டேனோட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கும். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, வெலாசிட்டியோட சைன் சேஞ்ச் ஆகுது. வெலாசிட்டியோட சைன் சேஞ்ச் ஆகுதுன்னா வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. வெலாசிட்டியோட டைரக்ஷன் வந்து அதுவா சேஞ்ச் ஆகாது. தேர் இஸ் ஏ ஃபோர்ஸ் ஆக்டிங். அப்போ எந்த டைம்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, நமக்கு 2 செகண்ட்ஸ்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. அப்போ 2 செகண்ட்ஸ்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிடுதுன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறதுனால நமக்கு மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்கும். மொமெண்டம் சேஞ்ச் தான் இம்பல்ஸ். அப்போ இங்கே ஒரு இம்பல்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெலாசிட்டி கான்ஸ்டன்டாகவே இருக்கு, கான்ஸ்டன்டாக இருக்கு. திரும்ப வெலாசிட்டி பாசிட்டிவ்க்கு போயிடுச்சு. அப்போ இங்கே ஒரு இம்பல்ஸ் இருந்திருக்கு. அப்போ இது ஃபர்ஸ்ட் இம்பல்ஸ், இது ரெண்டாவது இம்பல்ஸ். ஃபர்ஸ்ட் இம்பல்ஸ், ரெண்டாவது இம்பல்ஸ். அப்போ ரெண்டு அடுத்தடுத்த இம்பல்ஸுக்கு இடையில உள்ள டைம் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 செகண்ட்ஸ்ல ஒரு இம்பல்ஸ், மறுபடியும் 2 செகண்ட்ஸ்ல ஒரு இம்பல்ஸ், மறுபடியும் 2 செகண்ட்ஸ்ல ஒரு இம்பல்ஸ், மறுபடியும் 2 செகண்ட்ஸ்ல ஒரு இம்பல்ஸ். ஆன்சர் வந்து 2 செகண்ட்ஸ். புரிஞ்சவங்களா கை தூக்கலாம்? புரிஞ்சவங்களா கை தூக்கலாம்? மொமெண்டம் எப்போ சேஞ்ச் ஆகும்? ஒன்று மாஸ் சேஞ்ச் ஆகும். மாஸ் சேஞ்சை பற்றி கொஸ்டினில் கொடுக்கல. இன்னொன்று வெலாசிட்டி சேஞ்ச் ஆகணும். வெலாசிட்டியை யார் சேஞ்ச் பண்ணுவா? ஃபோர்ஸ். தட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங். வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சேன். வெலாசிட்டியோட சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. Velocity is a vector quantity. If sign changes, velocity changes. Velocity changes by force. That's an impulse. That's an impulse. Two impulse. Consecutive impulse. Consecutive impulse. Time interval 2 seconds. Time interval 2 seconds. Okay. Clear, students? Clear, students? This is the last question from impulse. Yeah. Okay. Soldiers, என்ன பண்றாங்க காலையில? This is last question. Okay. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், டப்புன்னு அடிச்சிடலாம். ஃபோர்ஸ், டைம், எல்லாமே செகண்ட்ஸ், நியூட்டன்.
ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இது வந்து 0.25, வந்து 1.0, இது வந்து 0, 1, 2, 0.3 ஃபோர்ஸு டைம். ஆப்ஷன் பி. அடுத்து இதே ட்ரையாங்கிள் ஷேப், பட் இது வந்து 1, ஃபோர்ஸ் வந்து 1, ஃபோர்ஸ் வந்து 1, இது வந்து நமக்கு 0, 1.5 என்னன்னு தெரியல, என்ன எழுதி வச்சுக்கோங்க, 1.5 சரி. டைம். லாஸ்ட் டி. டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸு டைம் 0, 1.0, 1.0. Which option has highest impulse? Which option has highest impulse? B. B சொல்றாங்க, B சொல்றாங்க. இங்கே வேல்யூ கொடுக்கல, இங்கே வேல்யூ கொடுத்துரும் 1.0. டி. சி. ஹையஸ்ட் இம்பல்ஸ் ஏரியா 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 அதிகமாக இருக்கணும். எதுக்கு ஏரியா அதிகமாக இருக்கு? இதோட ஏரியா என்ன? 0.25 இன்ட்டு 1, 0.25 இன்ட்டு 1, 0.25, அதனால 0.25 நியூட்டன் செகண்ட். இதோட ஏரியா ஆஃப் இன்ட்டு பிஹெச். பி வந்து 2, ஹெச் வந்து 0.3, ஹெச் வந்து 0.3, கேன்சல் பண்ணால் 0.3. இதுவும் ஆஃப் இன்ட்டு பிஹெச். பி வந்து 1.5, 1.5னா 3/2 இன்ட்டு ஹெச், ஹெச் வந்து 1. இப்போ இதுக்கு 3/4, 3/4னா முக்கானா 0.75. இதோட ஏரியா ஆஃப் இன்ட்டு பிஹெச், 1 இன்ட்டு 1, இது 1/2, 1/2னா 0.5. ஆப்ஷன் which option? C is option. C is option. 0.75. ஓகேப்பா? 0.3, 0.25, 0.5, 0.75. ஈஸி ஈஸி பீஸி. சரிங்களாப்பா? ஸோ இதோட நம்ம இம்பல்ஸ் வந்து முடிக்கிறோம்ப்பா. இம்பல்ஸ் முடிச்சிருக்கோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம் அது முடிச்சிருக்கோம். ஸோ இந்த பேசிக்ஸான விஷயம் எல்லாமே முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு. சரிங்களா? இனிமே தான் ரியல் லா ஆஃப் மோஷனே ஸ்டார்ட் ஆக போகுது சீரியஸாக. ஏன்னா நான் ஃப்ரிக்ஷன் நடத்தினதுக்கு அப்புறம் தான் எல்லா ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் பேசிக். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன் தேர்ட் லா, கலிலியோ ஸ்டேட்மெண்ட், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம், இம்பல்ஸ், இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி ஒரு ஸ்டார்டிங். ஸோ இனிமே தான் லெசன் உண்மையிலேயே ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? பார்ப்போமா? பார்க்கலாமா? ஏன் ஃப்ரிக்ஷன் பார்க்கலாமா? எஸ். ராக்கெட் ப்ரொபல்ஷன்லாம் கடைசி, அதெல்லாம் கடைசியா. சரியா? பார்ப்போமா? ஓகே, எழுதிக்கலாம். This is new topic. I'm sharing new screen. Okay. ஆரம்பிக்கலாம். ஓகேவா? எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சரி, யாருக்காவது தெரியுதான்னு பார்ப்போம். ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கேள்விப்பட்டிருந்தா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆனால் நான் வந்து எப்போ சொல்லுவேன்னா, ஃப்ரிக்ஷன் டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல போகிறேன். அது வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. ஒர்க் டன் பை
work done by static friction. Work done by static friction. Option A always 0. Always 0. Second, maybe 0. Maybe 0. Maybe positive. Maybe negative. Which option? சரியா? So work done by a static friction. Work done by static friction. Maybe 0. Maybe 0. 0. And option A. யாரெல்லாம் ஆன்சர் சொல்லிக்கிங்க? Always 0. 0. Option A, B, A, 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 3, 2, 3, 4. Positive. Staticனா ரெஸ்ட் தானே? ஸ்டாட்டிக்னா ரெஸ்ட் தானே? நோ மோஷன் ஹெல்டு. ஸோ இந்த மாதிரி தான்ப்பா இன்டர்வியூலாம் கேட்பாங்க. ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஜேஇ உனக்கு என்ன ரொம்ப கஷ்டமான ஃபார்முலா, ஒரு பெரிய ஒரு பேஜுக்கு ஃபார்முலா எதுவும் சொல்ல போறாங்களா? உன்னோட ஞாபக சக்தியை செக் பண்ண மாட்டாங்க இல்லையா? எஸ், ஓகேவா? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களாப்பா, ஆப்ஷன் ஏ இல்லை. ஆப்ஷன் ஏ இல்லை. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, 3 ஆப்ஷனுமே வரும். எப்படி சார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட இந்த டாபிக்கை நம்ம அணுகுவோம். சரியா? சரியாப்பா? சரியாப்பா? ஸோ அது ஏன் அப்படிங்கிறதுனா அப்போனா நம்ம ஃப்ரிக்ஷனை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு பிரேக் டவுனாக இருக்கும். சரியா? என்னது சொல்ல, என்னது ஒர்க் டன் 5 ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0 இல்லையா? ஸ்டாட்டிக்னா ரெஸ்ட் தானே? ரெஸ்ட் தானே சார்? ரெஸ்ட் தானே அப்படின்னு நமக்கு இருக்கும். சரியா? அதனால அது நம்ம பின்னாடி சொல்லுவோம். இந்த கொஷினோடய நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஃப்ரிக்ஷன் டாப்பிக்கை. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு மித்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு மித்து என்னன்னா, இப்போ ஃப்ரிக்ஷன் வந்து ஆல்வேஸ் சொல்லும்போது கொஞ்சம் எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்வேஸ் அப்போசஸ் மோஷன் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான். எப்பவுமே மோஷன் அப்போஸ் பண்ணுறது தான் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரோலிங் ஒரு ஆப்ஜெக்டை ரோல் பண்ணனாவே ஃப்ரிக்ஷன் தான் வேணும். அதனால வந்து இந்த இடத்துல வந்து ஆல்வேஸ் அப்போசஸ் மோஷனும், ஆல்வேஸ் மேபி அப்போசஸ் மோஷன், பட் ஆல்வேஸ் அப்போசஸ் மோஷனும் அது ஒரு மித்து தான். சரியா? ஸோ அப்போ இந்த மித்தெல்லாம் உடைச்சு இந்த டாபிக்னா என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம் ஃபிக்ஷன் பற்றி. சரிங்களா? பார்க்கலாமா? ஃபிக்ஷன் பற்றி பார்க்கலாம். சரியா? ஐ வில் கிவ் சம் ஐடியா. சரிங்களா? பார்ப்போமா? ஃப்ரிக்ஷனுங்கிறது ஃபோர்ஸ். அதான் இப்போ எல்லாத்தையும் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். கவனிக்கலாமா? இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கலாம். முதல்ல ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினோட இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. இந்த கொஸ்டின் அப்படியே மைண்ட்லேயே இருக்கட்டும். அது டாபிக் நடத்த கிளியர் ஆகிட்டே இருக்கும். கடைசியா ஆமாம் சார் நீ சொன்னதான் சார் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடைசியாக வந்துடும். சரியா? சரி, ஃப்ரிக்ஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். சரியா? ஃப்ரிக்ஷன் இஸ் அ ஃபோர்ஸ். இட் இஸ் அ parallel contact force. Parallel contact force. சரிங்களாப்பா? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் முதல்ல ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம். அது நார்மல் கான்டாக்ட்னு ஒன்று பார்த்துருக்கோம். அது என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா parallel contact force. திஸ் இஸ் நம்ம என்ன லெட்டர்ல டினோட் பண்ணுவோம்னா ஸ்மால் எஃப். இட்ஸ் a parallel contact force தான் நமக்கு என்னதுன்னா இது. அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடுக்கும் இடையில இருக்கிறது தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்போ ஒரு லிக்யூட் லேயருக்கும் இடையில ஃப்ரிக்ஷன் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அங்கே ஒரு லிக்யூட் லேயருக்கும் இன்னொரு லிக்யூட் லேயருக்கும் இல்லை ஃப்ரிக்ஷன் வந்து அது விஸ்கஸ் ஃபோர்ஸ் நம்ம படிப்போம். விஸ்காசிட்டி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நீங்கள் கிரீஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
அங்கே வந்து அந்த லிக்யூடு லேயருக்கும் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்னதுன்னா நமக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். நம்ம இங்கே மோஸ்ட்லி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சாலிடு ஒரு சாலிடு சர்ஃபேஸு இன்னொரு சாலிட் சர்ஃபேஸ் மேலே கான்டாக்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தான் இதை பற்றி நம்ம பேச வரும். அந்த ஃப்ரிக்ஷன் தான் நம்ம பார்க்க வரோம். சாலிடு அது ஒரே மாதிரி சாலிடாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டீரியலாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. இப்போதான் சொன்னேன் விஸ்காசிட்டினா, இப்போதான் சொன்னேன். சரியா? ஒரு விஸ்காசிட்டி இஸ் அ ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஃப்ளூயிடோட ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்கள் வந்து தண்ணியை கீழே ஊற்றுறீங்கன்னா நல்லா கீழே டக்குன்னு வந்துடும். இதுவே நீங்கள் ஒரு கிரீஸ் டப்பாவை லைட்டாக மெல்ட் பண்ணி ஊற்றுறீங்கன்னா ஸ்லோவாக வரும். அப்போவே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும். தேனை ஊற்றுறீங்கனாலும் அப்படிதான். ஏன் ரீசன்? ஏன் எல்லாமே ஒரே மாதிரி ஃப்ளோ ஆகலாம்ல. பட் தேன், கிரீஸு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, இதெல்லாம் ஏன் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளோ ஆகுது? பிகாஸ் விஸ்காசிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டினால தான். அதை பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா அந்த ஒரு ஃப்ளூயிட் லேயருக்கும் இன்னொரு ஃப்ளூயிட் லேயருக்கும் இடையில உள்ள ஃப்ரிக்ஷன் தான். அங்கேயும் ஃப்ரிக்ஷன் தான் காரணம். அது விஸ்கஸ் ஃபோர்ஸ். அதுவும் ஃப்ரிக்ஷன் தான். அது லிக்யூடுங்கிறதுனால நம்ம அதை விஸ்கஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சாலிடாக மோஸ்ட்லி நம்ம ஃப்ரிக்ஷன் எடுத்துக்கிறோம். சரி, கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கிளாசிக்கல் தியரி, மாடர்ன் தியரி அப்படிலாம் இருக்குது. அதை நம்ம பின்னாடி படிப்போம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன தேவையான இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுத்துட்றேன். கவனிக்கலாமா? இப்போ இந்த இடத்துல ஓகேங்களாப்பா? ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்கப்பா. டைனமோமீட்டரப்பா தெரியலப்பா, செக் பண்ணி பார்த்துக்கங்க, எனக்கு மறந்துருச்சு. இப்போ நமக்கு ஒரு ஃப்ளோர் மேலே நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஃப்ளோர் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஃப்ளோர். இது வந்து ஃப்ளோர் எடுத்துக்கலாம், அது கிரவுண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ஆறு பார்ட்டிகல் ஆறு பாடி. சரியா? கவனிங்க, கடைசியாக கேளுங்கப்பா டவுட்டு ப்ளீஸ்ப்பா. இடையில போய் நான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது கேட்காதீங்கப்பா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஸோ இது நமக்கு ஆப்ஜெக்ட், இது வந்து ஃப்ளோர். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கலாமா? இப்போ டைரக்ஷன் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற டைரக்ஷன் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆன் தி ஆப்ஜெக்ட் என்ன டைரக்ஷன்ப்பா தெரியுமா? டைரக்ஷன் ஆஃப் த கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆன் தி ஆப்ஜெக்ட் சொல்லுங்கப்பா. என்ன டைரக்ஷன் ஆஃப் த கான்டாக்ட் ஃபோர்ஸ்? நெகட்டிவ். ரெஸ்ட்ல இருக்கு. ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். Direction of the contact force on the object. Very good. Karthikeyan is a very good. Nimala very good. சரியா? No contact force. No, there is a contact. எப்படி கான்டாக்ட் இருக்கலாமா? கான்டாக்ட் இருந்தாலே கண்டிப்பா கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும்ல. சரிங்களா? கான்டாக்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்லப்பா, மறந்துடக்கூடாதுல்ல. அதுக்குன்னு தனி கிளாஸே நடத்தணும் இல்லையா? கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கா? கான்டாக்ட்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் 2 பேரும் கான்டாக்ட்ல இருக்காங்களா? ஆனா சொல்லுவாங்க பாரு, எல்லாம் கான்டாக்ட்ல இருக்காது அப்படிம்பாங்க. சரி, திஸ் இஸ் த கான்டாக்ட். இதுதான் இந்த இடத்துல கான்டாக்ட். சரிங்களா? நமக்கு தெரியும் கான்டாக்ட்ல இருக்கா. நமக்கு தெரியும் கான்டாக்ட்ல இருந்துட்டாலே நமக்கு அந்த கான்டாக்ட்னால ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் அந்த ஃபோர்ஸ் இருக்குன்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இதுல உள்ள ஆட்டம்ஸ் அதுல உள்ள ஆட்டம்ஸ் இன்ட்ராக்ட் ஆகும். அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் இன்ட்ராக்ட் ஆகுறதுனால வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் பாத்தீங்கன்னா. ஏன்னா நார்மலா இவ்வளவு தூரம் இருந்தா இன்ட்ராக்ஷன் கம்மியா இருக்கு, உனக்கே தெரியும். டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பாண்டிங் ஃபோர்ஸ்ங்கிறது கம்மியா இருக்கும். நம்ம டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்ட்ராக்ஷன் வந்து எஃபெக்டிவா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதனால இங்கே நான் சொல்லியிருக்கப்பா ஆல்ரெடி, இங்கேயும் ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருந்து ஆட்டம்ஸ்லாம் இன்ட்ராக்ட் ஆகிறதுனால நமக்கு there is a ஃபோர்ஸ். இதில் உள்ள எலக்ட்ரான்ஸ் அதில் உள்ள புரோட்டானை இழுக்கிறதா இருக்கட்டும், அதில் உள்ள புரோட்டானை இதில் உள்ள எலக்ட்ரானை இழுக்கிறதா இருக்கட்டும், எலக்ட்ரான் ரிப்பல்ட் நிறைய நடந்துட்டு இருக்கும் இந்த இடத்துல.
அதனால there is a force acting on the mass, there is a contact. புரியுதுங்களா? இங்கே உள்ள எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கும், புரோட்டான் எலக்ட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணும், புரோட்டான் புரோட்டான் ரிப்பல் பண்ணும், there is a சண்டை நடந்து கொண்டு இருக்குது. சரியா? அப்படி சண்டை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரு இந்த மாஸ் ஆப்ஜெக்ட் மேலே ஒரு கான்டாக்ட்னால தானே இது. எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெஸ்ட்டில் இருக்குன்னா, ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது அண்ட் மறந்துடாதீங்க, வித்தவுட் எனி external force without any external force parallel to contact. Is it correct? அதானப்பா, உனக்கு எல்லாருக்கும் கண்ணு தெரியும் நினைக்கிறேன். சரியா? ஃபோர்ஸ் ஒன்று இருக்குன்னா நான் வரைஞ்சிருப்பேன். இங்கே பாரு, ஃபோர்ஸ் ஒன்று இருக்குன்னா நான் வரைஞ்சிருப்பேன், இந்த மாதிரி வரைஞ்சிருப்பேன். கரெக்டா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா there is a no external force. நல்ல வார்த்தையை கவனியே, parallel to contact. கான்டாக்ட் பேரலா எந்த ஃபோர்ஸுமே கிடையாது. சரியா? எஸ், கரெக்ட் சார். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, அப்படி இந்த மாதிரி ஒரு கேஸில், அதாவது ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே இல்லாமல் இருக்கு, அதாவது பேரலல் டு கான்டாக்ட். அப்படி இருக்கும்போது அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா, கண்டிப்பாக இந்த கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலராக மட்டும்தான் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளோரு அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அதுதான் நார்மல் கான்டாக்ட். அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட் லா அதுவும் திருப்பி கொடுத்துருன்னு வச்சுக்கேன். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துச்சோ அதே ஃபோர்ஸை திருப்பி கொடுத்துருன்னு வச்சுக்கேன். சரி, நான் கேட்டது என்னது, கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட் என்ன டைரக்ஷனு, அப்போர்ட் டைரக்ஷனு. அந்த ஃபோர்ஸ் என்னது, n. அந்த ஃபோர்ஸ் என்னப்பா, n. அந்த ஃபோர்ஸ் என்னப்பா, n. சப்போஸ், புரியுதுங்களா, வேற எந்த கான்டாக்ட் ஃபோர்ஸும் கிடையாது. there is no contact force in the parallel direction. ஏன்னா நீங்க ஏதாவது ஃபோர்ஸ் கொடுத்தா தானப்பா அதை அப்போஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வரணும். புரியுதா இல்லையா? இப்போ இங்கே ஏன் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்திருக்குன்னா உனக்கே தெரியும். ஃப்ளோர் கொடுத்துச்சு, ஆப்ஜெக்ட் கொடுத்துச்சு. சரியா? ஓகே. இதே கொஸ்டின் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு, ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட்ல இருக்கு வித் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட, but this external force parallel to contact. This external force parallel to contact. Okay, parallel to contact. டயக்ராம் எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்குமாயா? ஓகேங்களாப்பா? இருக்குமா? பண்ணிக்கலாமா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி இருக்கும், ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கு. இந்த மாஸ் கூட நான் கொஸ்டின்ல கொடுத்துறேனே, I'm taking a mass வந்து பார்த்தீங்கன்னா 1 kg, மாஸ் வந்து 1 kg. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. நான் ஃபோர்ஸ் கொடுத்து ரெஸ்ட்ல இருக்கு, எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். திஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆல்சோ 10 நியூட்டன். திஸ் ஆல்சோ 10 நியூட்டன். ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ், direction of contact force on the object. இப்போ ரெஸ்ட்ல தான் இருக்கு, போன வாட்டி ரெஸ்ட்ல தான் இருக்கு, இப்போ ரெஸ்ட்ல. Do you know the direction of the contact force on the object? பாப்போம் யார் சொல்றீங்க. minus F, negative of external force, certain direction of N and F. Very good. They are good observations for opposite direction. Gravitational force parallel to a subject. Opposite to force captain. Opposite to tangential directions are positive direction. Opposite to F external. Positive force according to the angle N and friction. Sanjay, yeah, very good. Sprar, very good. Opposite to external force. No. He's the guy. Dina, எங்கம்மா படிச்சே நீ? வேற லெவல்ல ஆன்சர் பண்ற. சரியா? கவனிக்கலாமா? சரிப்பா. 45 டிகிரி இஸ் கரெக்ட். வீணா கரெக்ட். சரியா? கவனிக்கலாமாப்பா? கவனிக்கலாம். சரிங்களா? சார் அப்போ எல்லாத்துக்கும் என் தலைவன் தான் வேணும். யாரு? என் தலைவன். ஃப்ரீ பாடி டயக்ராம் இல்லாம நீ எதுவுமே பண்ண முடியாது. ஃப்ரீ பாடி டயக்ராம்.
சரியா? கவனிக்கணும்பா. ஸோ நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம்னா அந்த மாஸ் நம்ம ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். சிஸ்டமாக வந்து நம்ம ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகணும் உனக்கே தெரியும். மாஸ் ஆக்ட் ஆகிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. கான்டாக்டில் இருக்காப்பா, கான்டாக்டில் இருக்கா உனக்கே தெரியும். கண்டிப்பாக ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்துடும் உனக்கே தெரியும். என்ன தெரியும் சார்? கான்டாக்ட் இருக்கு சார், கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் சார், என் என் என். அதனால தான் அது பேர் நார்மல் கான்டாக்ட்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நார்மல் கான்டாக்ட் நமக்கு தேவை கான்டாக்ட் ஃபோர்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ். நான் ரெட்டில் வரைஞ்சதெல்லாம் நான் கான்டாக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் வேறு. எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 நியூட்டன். இந்த எம்ஜி எவ்வளோனா மாஸ் வந்து 1, ஜி வந்து 10, ஆன்சர் வந்து 10 நியூட்டன். சரிங்களா? ஆன்சர் வந்து 10 நியூட்டன். இப்போ என்னடா இது நான் ஃபோர்ஸ் கொடுத்து ரெஸ்ட்ல இருக்குன்னா என்ன பார்த்தோம்? ஏப்பா பாருங்களேன், இந்த பக்கம் நம்ம ஏதாவது அப்போஸ் பண்றோமா? நீங்க யோசிச்சு பாரு, இந்த பக்கம் ஏதாவது ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோமா? இல்ல இல்ல. ஆனா ஆப்ஜெக்ட் மூவ் ஆக மாட்டேது பாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? கண்டிப்பா உனக்கே தெரியும் சார், அது தெரியாதா? அந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும். கண்டிப்பா நீ கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட். என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும்னா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த கான்டாக்ட் ரெட் தானே கான்டாக்ட் ஃபோர்ஸ், ரெட் தானே கான்டாக்ட் ஃபோர்ஸ். திஸ் இஸ் அ கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ அப்போ இது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது நான் சொல்லியிருக்கேன் எஃப். ரெஸ்ட்ல இருக்கும்போது ஆக்ட் ஆயிருக்காப்பா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓஹோ, எவ்வளோ ஃபோர்ஸ் இருந்திருக்கும் சார்? இது வந்து ரெஸ்ட்ல இருக்கு சார். ரெஸ்ட்ல இருக்குனாவே நம்ம நியூட்டன் என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியுமா சார்? ரெஸ்ட்ல இருந்தாலே நெட் ஃபோர்ஸ் 0 சார். நெட் ஃபோர்ஸ் 0னா பேலன்ஸா இருக்கும் சார். அப்பனா கீழே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதுதான் மேலேயும் இருக்கும் சார். கரெக்ட். ரைட்ல எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதுதான் லெஃப்ட்ல இருக்கும் சார். அதுவும் கரெக்ட். இதுவும் லெஃப்ட்ல லெஃப்ட்ல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் புரியுதா இல்லையா? நியூட்டன் சொல்றதை எடுத்துக்கணும். யார் ரெஸ்ட்ல இருந்தா நெட் ஃபோர்ஸ் 0. நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல 0 சார்? நெட் ஃபோர்ஸ் எக்ஸ்ல இருந்துச்சுன்னா எக்ஸ்ல 0, நெட் ஃபோர்ஸ் ஒய்ல இருந்துச்சுன்னா ஒய்ல 0. இங்க எக்ஸ்ல ஆக்ட் ஆகுது. அப்ப கீழே உள்ள ஃபோர்ஸ் தான் மேல இருக்கும், ரைட்ல உள்ளதான் லெஃப்ட், ரைட்ல உள்ளது லெஃப்ட். அப்ப 10 நியூட்டன். அப்போ நமக்கு என்ன கேட்டேன்? கான்டாக்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் கேட்டேன். ஒன்லி கான்டாக்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் கேட்டேன். அப்ப இங்க எத்தனை கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா, எத்தனை கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த n அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா இருக்கு. கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா இருக்கு. இந்த fs எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, fs எப்படி இருக்குன்னா கான்டாக்டுக்கு பேரலலா இருக்கு. கான்டாக்டுக்கு பேரலலா இருக்கு. அப்ப இவங்க தான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். இவங்க தான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிறதுனால ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கன்னு பார்க்கணும். வெக்டார் என் தலைவன், அடுத்து என் தலைவன் வெக்டார், அடுத்து என் தலைவன் வெக்டார். அப்போ ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களாப்பா, ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இந்த பக்கம் 10 கான்டாக்ட் ஃபோர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். 10 நியூட்டன் அண்ட் இது ஒரு 10 நியூட்டன். அப்போ நமக்கு ஃபோர்ஸ் வெக்டாரு, ரெண்டு வெக்டாரு மேக்னிடியூட் சேமா இருக்கு, ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கு. ரிசல்டன்ட் வந்து √2a யா √210. ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தா பைசெக்ட் பண்ணும் 45 டிகிரி. அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு டிகிரில இருக்கும்னா 45 டிகிரி டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் 45 டிகிரி டு ஒய் ஆக்சிஸ். புரியுதா? சோ இதுக்கு முன்னாடி இதுதான் ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ். திஸ் இஸ் த ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ். போன கேஸ்ல ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் எங்க இருந்துச்சுன்னா, போன கேஸ்ல ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் கவனிங்கப்பா, இந்த கேஸ்ல அப்வர்ட்ல தான் இருந்துச்சு, அப்வர்ட்ல தான் இருந்துச்சு. பட் இந்த கேஸ்ல இந்த ரிசல்ட் சார் நீங்க தெளிவா சொல்லுங்க சார், கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்ன எஃப்ஆ ரெண்டுமே கான்டாக்ட் ஃபோர்ஸ், அதனால ஒரு ரிசல்டன்ட் வரும். ஓ, அவங்க தெளிவா இந்த இடத்துல நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கேன், ஒரே வார்த்தையை அடிச்சிருப்பேன், கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா அடிச்சிருப்பேன். இல்லையா டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அப்போ நான் என்ன அடிச்சிருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரலல் டு கான்டாக்ட்னு அடிச்சிருப்பேன். வெறுமனே கேட்குறாங்க, ஒண்ணுமே மென்ஷன் பண்ணல. கான்டாக்டுக்கு நார்மலா கான்டாக்டுக்கு பேரலலா மென்ஷனே பண்ணலன்னா அவங்க பேச வர்றது ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ். தட் ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் எப்படின்னா 10√2 நியூட்டன் ஆங்கிள் 40. அப்போ என்ன இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த போன கேஸ்ல வந்து கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா தான் இருந்துச்சு. அப்ப எப்படி கூட கான்டாக்ட் ஃபோர்ஸ் வரலாம்னா, இந்த கான்டாக்ட் என்ன ஆங்கிள் வேணா வரலாம். இப்ப இந்த கேஸ்ல 10 10ங்கிறதுனால வேற வேற ஃபோர்ஸ் கொடுத்திருந்தா வேற ஆங்கிள் வந்திருக்கும்.
அதனால அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, ரிசல்டன் சண்டை நடக்குது இல்ல, அந்த எலக்ட்ரான்ஸுக்கும் புரோட்டான்ஸுக்கு நியூட்ரான் நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான்ஸ்க்குலாம் சண்டை நடந்துட்டு இருக்குல்ல, அப்போ வந்து எந்த டைரக்ஷன் சார் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த டைரக்ஷன்ல வேணா இருக்கலாம். இந்த டைரக்ஷனும் யூ காண்ட் ஃபிக்ஸ், உன்னால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனா ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படின்னா ரெஸ்ட்ல இருந்தா ஃபிக்ஸ் பண்ணலாம். ரெஸ்ட்ல இருந்தா கண்டிப்பா வித்தவுட் ஃபோர்ஸ் இல்ல இல்ல வித்தவுட் ஃபோர்ஸ் இல்ல வித்தவுட் ஃபோர்ஸ் parallel டு கான்டாக்ட். கான்டாக்டுக்கு பேரலா ஃபோர்ஸ் இருந்தாதான் உங்க தலைவன் யாரு ஃப்ரிக்ஷனே வருவாப்ல. கான்டாக்டுக்கு பேரலா எந்த ஃபோர்ஸுமே இல்லைன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வராது. ஏன்னா இவங்க நீங்க வந்து அந்த அந்த மூவ் பண்றத தடுக்க தானே பாக்குது. அப்போ யாராவது மூவ் பண்றதுக்கு ஃபோர்ஸே கொடுக்கலன்னா ஃபோர்ஸ் வராது. புரியுதுங்களா? இல்லை, கான்டாக்ட்ல இருந்துட்டாலே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். கான்டாக்ட்ல இருந்து ஓகேவா? என்னப்பா கவின் பேசுறீங்க? நான் திரும்ப ரிவர்ஸ்ல போக கூடாது கவின், பிச்சு போடுவேன் கவின். கவின் நான் பிச்சு போடுவேன் கவின். ரிவர்ஸ்ல போறேன் சரியா? ரெஸ்ட்ல வந்துட்டு தான் அப்படி பார்க்கணும், அப்படி வந்துட்டு இப்படி பார்க்காத. சரி ஓகேவா? கிளியராயா? ஸோ அதனால இங்க ரிசல்டன் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ டிகிரியில் இருக்கும்னா 45 டிகிரியில் இருக்கும். இது எதுக்கு சொல்ல வரும்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. எதுக்கு சொல்ல வரும்னா இவங்க இன்ட்ரோடக்ஷனே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நீங்க அந்த பாயிண்ட்டை பிடிக்கல, திரும்ப பாயிண்ட்டை தெளிவாக சொல்றேன் பாரு. தெளிவாக பாயிண்ட்டை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நம்ம எல்லாருக்கும் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா மைண்ட்ல இருக்க ஒன்னே ஒன்று நார்மல் ஃபோர்ஸ் தான். அதுவும் இன்னொரு மைண்ட்ல இருக்குன்னா மேலதான் இருக்கும், கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். எப்பவுமே கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்பர் 1 மித்து உடைஞ்சுது. நம்பர் 2 என்னன்னா அது எப்படி வேணா இருக்கு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். எங்க பாரு, என் கைதான் வச்சுக்கேன், அது நார்மல் ஃபோர்ஸ் என்னோட இதுன்னு வச்சுக்கோ. அது இந்த டைரக்ஷன் இருக்கலாம், இந்த டைரக்ஷன் இருக்கலாம், இந்த டைரக்ஷன் இருக்கலாம், இந்த டைரக்ஷன் இருக்கலாம், இந்த டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல வேணா இருக்கலாம். ஏன்னா there are 2 கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். அந்த 2 கான்டாக்ட் ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்க இருக்கோ அங்கதான் இருக்கும். புரியுதா? சரிங்களா? சரி சரிங்களா? உங்க டவுட் கடைசியா கேளுங்க. உங்களுக்கு புரியலைன்னா வெயிட் பண்ணு. சரியா? சரியா? சரி, நீங்க பாயிண்ட் பிடிக்க மாட்டீங்க. இப்போ நமக்கு நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்கப்பா. ஸோ அப்போ இங்க முதல்ல எழுதிக்கலாமா? முதல்ல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பத்தி எழுதிக்கணும். முதல் பாயிண்ட், வாட் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் தி parallel contact force. Parallel contact force is the parallel contact force. சரிங்களா? parallel contact force இது எப்போ வரும் சார் அப்படின்னா, எப்போ வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா, ஓகேவா, அதாவது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து, சரிங்களாப்பா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ண பார்ப்போம் அப்படின்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குல்லப்பா, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது எப்போ வரும் அதை நம்ம கேஸாக எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் வந்து இஸ் அ parallel contact force வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. ஓகேங்களாப்பா? parallel contact force வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் 1 நல்லா கவனிச்சுக்கோ. கேஸ் 1, ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் without any external force, parallel to contact. கான்டாக்டுக்கு பேரலா எந்த ஃபோர்ஸுமே இல்லைன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 0. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 0. மறந்துடாதீங்க, ரெஸ்ட். ஸோ ஏன்னா அது அப்போஸ் பண்ணணும்னு உனக்கே தெரியும். அப்போஸ் பண்றேன்னா நீ ஃபோர்ஸே கொடுக்கல. அப்போ நமக்கு இப்போ இந்த கேஸில் வந்து, அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் மாஸ் வந்து 1 kg, இது வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு கேட்டாங்கன்னா, அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 0. சரிங்களாப்பா? இதுக்கப்புறம் தான் இன்னும் பயங்கரமான விஷயம் இருக்கு. சரிங்களாப்பா? என்ன பயங்கரமான விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாப்பா, சரியா, என்ன பயங்கரமான விஷயம் இருக்குன்னா, டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பத்தி பார்க்க போறோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி சில
பேசிக்ஸ் தியரி இருக்கு. அந்த பேசிக்ஸ் தியரியை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரிக்ஷனை பற்றிலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை நான் மண்டையில் ஏற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஓ இங்கே பாடுறா, அந்த ரிசல்டன் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது எப்போவுமே பர்பண்டிகுலராக இருக்காதுடா, அது எந்த டைரக்ஷனில் வேணால் இருக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் த பேரலல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அந்த பேரலல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா, இஃப் தேர் இஸ் எ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பேரலல் டு கான்டாக்ட், அந்த கான்டாக்டுக்கு பேரலாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் தியரி இருக்கு இல்லையா, தட் கிளாசிக்கல் தியரி, மாடர்ன் தியரி என்ன சொல்றாங்க பார்ப்போமா. அவங்களாம் என்ன சொல்றாங்க பார்ப்போம். என்ன இதுல இல்லை இந்த கொஞ்சம் பொறுத்துக்கங்க சரியா. என்ன சொல்லியிருக்காங்க கிளாசிக்கல் தியரி, கவனிக்கலாமா, பாயிண்ட்ஸ் கவனிங்கப்பா. அதாவது கிளாசிக்கல் தியரி படி ஃப்ரிக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரிக்ஷன் அரைசஸ் ஃப்ரம் அ சர்ஃபேஸ் ரஃப்னஸ்னால தான். சர்ஃபேஸ் வந்து நல்ல ரஃப்னஸ்னா உனக்கு பார்க்க வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸும் ஃப்ளோரோட சர்ஃபேஸும் எப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் உனக்கு பார்க்க. உன்னோட வெறும் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னா, நேக்கட் ஐயால் பார்த்தோம்னா அது உனக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் ஃப்ளாட்டாக கண்டிப்பாக இருக்காதுங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தரிசே ஒரு மேடு பள்ளம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஓகேங்களாப்பா. ஒரு ஒரு இந்த பீக்கு அதெல்லாம் இருக்கும் நமக்கு இந்த இடத்துல, ஃப்ளாட்டாக இருக்காது. நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தான் தெரியும் அது. சரிங்களா, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. முதல்ல வந்து ஃப்ரிக்ஷன் வந்து எதனால் அரைஸ் ஆகுது முக்கியமானா, நமக்கு சர்ஃபேஸ் ரஃப்னஸ். நீங்கள் எதை வச்சு பார்க்கணும், ஹை ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும். தீஸ் இர்ரெகுலாரிட்டிஸ், வாட் இஸ் irregular, தீஸ் ஆர் த irregularities. அந்த சர்ஃபேஸில் இருக்க தீஸ் தான் irregularities such as projections and depression. அது பார்த்தீங்களா, ப்ரொஜெக்ஷன் டெப்ரெஷன் இதை சொல்லுவாங்க, ப்ரொஜெக்ஷன்ஸ் டெப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்லாக் ஆயிருக்கும். இன்டர்லாக்னா எப்படி, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே உன் கை எடுத்துக்கங்க, உன் விரல எடுத்துக்கலாம், கவனிங்கப்பா. இல்லை இங்கே பாரு, இல்லை இப்போ இங்கே கேப் இருக்கா, இப்போ இதில் போய் இந்த உன் கையை வந்து இப்படி கோத்துக்கங்க. திஸ் இஸ் இன்டர்லாக் இல்லையா, திஸ் இஸ் இன்டர்லாக் அடப்பா, திஸ் இஸ் அ இன்டர்லாக். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை, ஃப்ளாட்டாக இல்லையா, தெர் இஸ் ஏ டெப்ரெஷன் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கான். ஸோ அதனால என்ன இருக்குன்னா, அந்த ரெண்டு செட் ஃபேஸும் இன்டர்லாக் ஆகிருக்கும். என்னைய பாரு, இன்டர்லாக் ஆகிருக்குமா, சரியா, இன்டர்லாக் ஓகேவா, when two surfaces are in contact. அப்போ நான் அதை நகர்த்தணும், நான் ஒரு பீரோவை நகர்த்தணும்னு வச்சுக்கேன், நீ பீரோ தான் உனக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த பீரோவை தள்ளணும்னா உனக்கு தள்ளவே கஷ்டமா இருக்கும். தட் இஸ் இன்டர்லாக், ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்டர்லாக் ஆயிருக்கு. சரியா, அப்ப இன்டர்லாக் ரொம்ப அதிகமா இருக்கு. சரியா, மூவிங் ஒன் பாடி ஓவர் அனதர் ரிக்வயர்ஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதனாலதான் ஃபோர்ஸ் தேவைப்படுதுங்கிறாங்க. அது இன்டர்லாக் ஆயிருக்கு, நீங்க இந்த இன்டர்லாக்கை உடைச்சாதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவர் கம் பண்ணி நீங்க நகர்த்த முடியும், ஓவர் கம் த இன்டர்லாக்கிங். அண்ட் திஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நீடட் இண்டிகேட்ஸ் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டூ சர்ஃபேசஸ். எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுதுன்னா இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் அதிகமாக தேவைப்படுதுங்கிறத ஒரு கிளாசிக்கல் தியரி சூப்பராக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு சர்ஃபேஸ் எப்பவுமே ஃப்ளாட்டாக இருக்காது, அங்கே கண்டிப்பாக தெர் இஸ் irregularities இருக்கும், ப்ரொஜெக்ஷன் டெப்ரெஷன் அப்படிலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம ரஃப்னஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ரஃப்னஸ்னால என்ன ஆயிருக்கும்னா நமக்கு வந்து இன்டர்லாக் ஆயிருக்கும். அந்த இன்டர்லாக்கை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணும். தட் இஸ் ஃப்ரிக்ஷன் அரைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த கிளாசிக்கல் தியரி. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் தியரி என்ன சொல்கிறாங்க, அது சூப்பராக இருக்கும். மாடர்ன் தியரி, இது கிளாசிக்கல் தியரி, தட் இஸ் மாடர்ன். இப்போ மாடர்ன் தியரி இன்னும் நல்லா அப்சர்வ் பண்ணி இன்னும் என்ன சொல்கிறாங்க பாரு. இதில் கிளாசிக்கல் தியரியில் ட்ராபேக் பாரு, ட்ராபேக் பார்த்துட்டு மாடர்ன் தியரி பார்ப்போம். கவனிங்களேன். என்ன இந்த கிளாசிக்கல் தியரி என்ன சொன்னாங்கன்னா, நிறைய கான்டாக்ட் ஏரியா இருக்கு, இங்கே பாரு, கான்டாக்ட் ஏரியா நிறையா இருக்கு அப்படின்னா ஃப்ரிக்ஷன் நிறையா இருக்குன்னு சொன்னாங்கன்னா, நோ, திஸ் இஸ் ராங். ஏரியா கான்டாக்ட் ஏரியா அதிகமாக இருந்தாலாம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இல்லை. அது எக்ஸ்பெரிமெண்டலாக அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க, பின்னாடி வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கிளாசிக்கல் தியரி அதான் சொன்னுச்சு. அப்போ ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா கான்டாக்ட் அதிகமாக இருக்கும், கான்டாக்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதெல்லாம் பின்னாடி வந்து அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை உடைச்சிட்டாங்க. சரியா, however experiments show that the frictional force is independent of contact area. So additionally this theory suggests the friction should be
எலிமினேட்டட் இஃப் சர்ஃபேசஸ் ஆர் எக்ஸ்ட்ரா ஸ்மூத். சரிங்களா, ரொம்ப ஸ்மூத் உனக்கு தெரியுமா சொல்லுவாங்கப்பா, ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்னு. அது நீங்க காலேஜ் போனா படிப்பீங்க சரியா. பட் நமக்கு இங்க இல்லை, நீங்க விட்டுருங்க. பட் இங்க பாரியா, நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்னு சொல்லிட்டாலே ஃப்ரிக்ஷன் 0 தான் சரியா. பட் எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ ஆப்போசிட் சரிங்களா. ஃப்ரிக்ஷன் வந்து இல்லை அப்படின்னு வந்து கிடையாது, எலிமினேட் ஆகும். ஸ்மூத்தாக இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் வந்து எலிமினேட் ஆகுறதுங்கிறது ஒரு ராங்கான மித்து தான். ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் நம்ம சிலபஸில் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் கிளியர்லி எக்ஸ்பிளைன், நீங்கள் காலேஜ் போனதுக்கப்புறம் அதை தெளிவாக படிச்சுக்கலாம். நம்ம சிலபஸில் ஸ்மூத்னா ஃப்ரிக்ஷன் 0 தான். அடுத்து மாடர்ன் தியரி. மாடர்ன் தியரியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவனிப்பா, மாடர்ன் தியரியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, த மாடர்ன் தியரி ஆஃப் ஃபிக்ஷன். கவனிங்கப்பா, த மாடர்ன் எக்ஸ்ட்ரா இங்க பாருங்கப்பா, இங்க போச்சு. த மாடர்ன் தியரி ஆஃப் ஃபிக்ஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ராங் அட்டாமிக் ஆர் மாலிகுலர் ஃபோர்ஸ். இது பாரு, இதுதான் நம்ம சொன்னது, இதை நம்ம சொன்னது. என்ன சொல்றாங்க பாருங்க, த மாடர்ன் தியரி ஆஃப் ஃபிக்ஷன் வந்து அட்ரிபியூட் அந்த அந்த ஃபிக்ஷனோட காரணம் என்ன அப்படின்னு அவங்க சொல்ல வராங்கன்னா, strong atomic molecular forces at the actual contact point between the two surfaces அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, கவனிங்களேன், நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஃப்ளோர் இருக்கா, இந்த ஃப்ளோர் இருக்கு, வாட் இஸ் த கான்டாக்ட் ஏரியான்னு கேட்டா, கான்டாக்ட் ஏரியா கேட்டா இங்க பாருங்க, இதுதான் சார் கான்டாக்ட் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. திஸ் இஸ் நாட் ஆக்சுவல் கான்டாக்ட் ஏரியா. ஏன் சார் ஆக்சுவல் கான்டாக்ட் ஏரியா கிடையாது அப்படின்னா, ஏன் ஆக்சுவல் கான்டாக்ட் கிடையாது வச்சுக்கலாம், ஏன் ஆக்சுவல் கான்டாக்ட் ஏரியா கிடையாதுன்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் கிடையாது அப்படின்னா, இப்படி இருக்கா, அங்க வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் சொன்ன இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும்னு. ஸோ இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னா இப்படிதான் அந்த கான்டாக்ட் இருந்திருக்கும். சும்மா சொல்றேன் பாரு, இப்படிதான் கான்டாக்ட் இருந்திருக்கும், புரியுதுங்களா, இப்படிதான் அந்த கான்டாக்ட் இருந்திருக்கும். அப்ப கான்டாக்ட் ஏரியா வந்து இது கான்டாக்ட் ஏரியா, இது கான்டாக்ட் ஏரியா, இது கான்டாக்ட் ஏரியா. நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னா, ஹை ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் த கான்டாக்ட் ஏரியா தவிர இதுதான் ஆக்சுவல் கான்டாக்ட் ஏரியா, இதுதான் ஆக்சுவல் கான்டாக்ட் ஏரியா, இதுதான் ஆக்சுவல் கான்டாக்ட் ஏரியா தவிர திஸ் இஸ் நாட் ஆக்சுவல் கான்டாக்ட் ஏரியா. ஓகேவா, நமக்கு ஏன்னா there is a irregularities இருக்கு, ஃபிளாட்டா இல்ல, ஃபிளாட்டா இல்ல, ஐ எம் எக்ஸ்பிளைன், there is no flat அங்க சரியா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா, சரிங்களா, அதுதான் சொல்றாங்க, ஒரு ஸ்ட்ராங் அட்டாமிக் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து இருக்கான். எங்க எங்க இருக்கான், ஆக்சுவல் கான்டாக்ட் பாயிண்ட். திஸ் இஸ் ஆக்சுவல் கான்டாக்ட் பாயிண்ட், ஆக்சுவல் கான்டாக்ட் பாயிண்ட், ஆக்சுவல் கான்டாக்ட் பாயிண்ட்ல ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான அட்டாமிக் ஃபோர்ஸும், அட்டாமிக் ஆட்டம்ஸ் ஃபோர்ஸும், இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸும், இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆக்சுவல் கான்டாக்ட் ஏரியால. தென் ஆக்சுவல் கான்டாக்ட் ஏரியா இஸ் சிக்னிஃபிகன்ட் சொல்றாங்க பாரு, சிக்னிஃபிகன்ட்லி ஸ்மாலர் தென் த அப்பேரண்ட் கான்டாக்ட் ஏரியா. அப்பேரண்ட்னா நமக்கு பார்க்கிறதுக்கு எப்படி தெரியுது, நமக்கு இதுதான் அப்பேரண்ட் கான்டாக்ட் ஏரியா. அப்பேரண்ட்னா பார்க்கிறதுக்கு, அப்பேரண்ட் கான்டாக்ட் ஏரியா, இதுதான் அப்பேரண்ட் கான்டாக்ட் ஏரியா. இந்த அப்பேரண்ட் கான்டாக்ட் ஏரியா அதிகமா இருக்குமா, ஆக்சுவல் கான்டாக்ட் ஏரியா இருக்குமா, அப்பேரண்ட் கான்டாக்ட் ஏரியா தான் அதிகமா இருக்கும் சரியா. அதுதான் அவங்க சொல்றாங்க, அது ஒரு நம்பர்ஸா சொல்லியிருக்காங்க. ஒரு அப்ராக்சிமேட்ல எவ்வளவு சொல்றாங்கன்னா, ரஃப்லி எவ்வளவு ரேஷியோல இருக்குமா, 1/1000. பாத்தியா, 1/1000, புரியுதா இல்லையா, 1/1000, 1000 டைம்ஸ் ஸ்மாலரா இருக்கு, புரியுதா. யாரு, ஆக்சுவல் கான்டாக்ட் ஏரியா நம்ம நினைக்கிறத விட 1000 டைம் வந்து ஸ்மாலரா இருக்கான் கான்டாக்ட் ஏரியா. ஏன் அட் திஸ் கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் the molecules comes very close. பாத்தியா, இது ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் நம்ம நோட் பண்ணணும். இந்த கான்டாக்ட் பாயிண்ட்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும், ரிசல்ட்டிங் இன் ஸ்ட்ராங் அட்கசிவ் ஃபோர்ஸ். அட்கசிவ் அப்படின்னா ஒரே மாதிரியான மாலிகுல்ஸ் இடைப்பட்ட ஃபோர்ஸ் தான் அட்கசிவ். சாலிட் சாலிட், லிக்விட் லிக்விட், சாலிட் லிக்விட் அப்படின்னு போயிட்டா சாரி அட்கசிவ்னா, சாரி அட்கசிவ்னா டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் இடைப்பட்ட ஃபோர்ஸ். ஏன்னா இங்க ஆப்ஜெக்டோட மாலிகுல் இருக்கும் மேல, கீழே யாரோட மாலிகுல் இருக்கும்னா ஃப்ளோரோட மாலிகுல் இருக்கும், ஃப்ளோரோட மாலிகுல்ஸ் இருக்கும் இல்லையா. ஓகேவா, அப்ப டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் உள்ளது தான் அட்கசிவ். ஒரே மாதிரியான மாலிகுல், இப்ப வாட்டர் மாலிகுலுக்கு இருந்துச்சுன்னா அது கொகசிவ், வாட்டர் மாலிகுலுக்கும் சாலிட் மாலிகுலுக்கும் இருந்துச்சுன்னா அது அட்கசிவ் சரியா. அப்ப என்ன புரியுதுங்களா, அந்த கான்டாக்ட் ஏரியா வந்து ரொம்ப ஸ்மாலரா இருக்கு, 1000 டைம்ஸ் வந்து நம்ம பார்க்கறத விட ஸ்மாலரா இருக்கு. அந்த கான்டாக்ட் பாயிண்ட்ல அந்த மாலிகுல்ஸ்லாம் ரொம்பவே க்ளோஸா இருக்கு.
ரொம்பவே க்ளோஸா இருக்கு, அதனால ஒரு ஸ்ட்ராங்கான அட்கசிவ் ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த ஸ்மால் கான்டாக்ட் ஏரியா இங்க பாரு, அந்த ஸ்மால் கான்டாக்ட் ஏரியாங்கிறதுனால லீட் கான்டாக்ட் ஏரியா வந்து ரொம்ப ஸ்மாலரா இருக்கிறதுனால ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஹை அட்கசிவ் ப்ரெஷர் நினைப்பாங்க. ப்ரெஷர் வந்து நமக்கு ஃபோர்ஸ் பை ஏரியா இல்லையா? அப்ப ஏரியா நல்லா கவனிப்பா, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்குன்னா ஏரியா வந்து ஸ்மாலா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்பவே ப்ரெஷர் அதிகமா இருக்கும். கரெக்டா? ஃபோர்ஸ் ஏரியா வந்து ஸ்மாலா இருக்கும்போது அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால அங்க வந்து ஒரு வெல்டு ஃபார்ம் ஆயிருது. அது பேர் கோல்டு வெல்டு. உனக்கு இப்போ ஒரு பேப்பரையும் ஒட்டுறதுக்கு நீ ஒரு கம் யூஸ் பண்றல, அதே மாதிரி ஒரு மெட்டலையும் ஒட்டணும் அப்படின்னா there is a வெல்டிங் ப்ராசஸ். வெல்டிங்னு ஒன்று இருக்கு. சரியா? வெல்டிங் அங்க வந்து வெல்டிங் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அந்த வெல்டிங் வந்து மெட்டலை ஹீட் பண்ணி பண்ணுவாங்க. இன்னொரு வெல்டிங் இருக்கு, ப்ரெஷர் வெல்டிங்னு ஒன்று இருக்கு. ப்ரெஷர் வெல்டிங்னு ஒன்றும் இல்லை, இங்கே பாரு இப்படி இருக்குல்ல, ப்ரெஷர் கொடுத்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இது ஒரு மெட்டலு, என்னைய பாரு. சின்னதா இருக்குல்ல, இது ஒரு மெட்டல்னா இந்த ரெண்டு மெட்டலையும் ஒரு ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ப்ரெஷர் கொடுத்து ஜாயின் பண்ணுவாங்க. அது நம்ம கோல்டு வெல்டுன்னு சொல்லுவோம். சரியா? அதனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல கோல்டு வெல்டு ஃபார்ம் ஆயிடுது. எந்த இடத்துல? இந்த கான்டாக்ட் ஏரியால ஒரு வெல்டு, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஏதாவது ஒன்று ஊற்றி வச்சா எப்படி இருக்கும்? அந்த இடத்துல ஒரு டிராப் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு, அந்த மாதிரி இருக்கான். அந்த மாதிரி ஒரு கோல்டு வெல்டு ஃபார்ம் ஆயிடுதான். இதுதான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டு வெல்டு இருக்கிறதுனால நீங்க வந்து அதை ஃபோர்ஸ் கொடுக்கணும்னா நீங்க வந்து ஃபோர்ஸ் கொடுத்தாதான் மூவ் பண்ண முடியும். நீங்க ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த கோல்டு வெல்டெல்லாம் உடச்சிக்கிட்டு தான் நீங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதுதான் அடுத்த பாயிண்டே. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, புரியுதுங்களாப்பா? அப்ப என்ன தேவை நமக்கு? ஒரு ஆப்ஜெக்ட் மூவ், அதனாலதான் நமக்கு ஃபோர்ஸ் தேவை. அதுதான் கல்லியோ சொன்னாரு. கல்லியோ என்ன சொன்னாரு? நீங்க ஃபோர்ஸ் ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லைன்னா நீங்க ஃபோர்ஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஆப்ஜெக்ட் மூவ் பண்றதுக்கு. இங்க வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. எதுக்கு தேவைப்படுதுன்னா ஓவர் கம் பண்றதுக்கு. எதை ஓவர் கம் பண்றதுக்குன்னா அந்த அட்கசிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு. ஸ்ட்ராங் அட்கசிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா ஃபோர்ஸ் கொடுத்துதான் ஆகணும். இந்த ஃபோர்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்னா ஃபிரிக்ஷனை மெஷர் பண்ணிடலாம். இப்போ மாடர்ன் தியரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஏரியாவுக்கு இண்டிபெண்டா இருக்கு. அண்ட் அட்கசிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீசஸ் ப்ரொபோர்ஷனலி வித் கான்டாக்ட் ஏரியா. கான்டாக்ட் ஏரியா வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படிங்கிறீங்கன்னா இன்க்ரீசஸ் இஃப் ஏரியா இன்க்ரீசஸ். சரிங்களா? ரிசல்டிங் இன் கான்ஸ்டன்ட் அட்கசிவ் ப்ரெஷர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஃபோர்ஸ் பை ஏரியா இருக்கா, ஏரியா வந்து 2 டைம்ஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸும் 2 டைம்ஸ் ஆகும். அப்ப ப்ரெஷருங்கிறது நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏரியா மாறுறதுனால உங்களுக்கு அந்த ப்ரெஷர் வந்து மாறாமலே இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏரியா மாறதுனால ஃபோர்ஸ் மாறுது. ஆனா ரெண்டுமே ஒரே டைம்ஸ்ல மாறதுனால கேன்சல் ஆகி திரும்ப எஃப் பை ஏவே வந்துருது. அதனால நீங்க ஏரியாவை பொறுத்து ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, however if the surfaces are made extremely smooth, சரியா, the distance between the molecule வந்து decreases. நீங்க ரொம்ப அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன், நீங்க ரொம்ப ஸ்மூத் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுமா. டிஸ்டன்ஸ் வந்து அந்த மாலிகுல் பொறுத்து ரொம்பவே கம்மி ஆயிடுமா. ரொம்ப கம்மியானா அந்த எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கு இடையில ரொம்பவே டிஸ்டன்ஸ் கம்மியானா அப்ப அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதெல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்குமையா. அதான் அவங்க சொல்றாங்க, லீடிங் டு இன்க்ரீஸ் இன் அட்கசிவ் ஃபோர்ஸ், அட்கசிவ் ப்ரெஷர், ultimately frictional force increases for extra smooth. சரியா? so this theory clearly explain. அப்ப இந்த frictional force டைரக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். இங்க பாரு, நமக்கு என்ன தேவைன்னா நல்லாவே சூப்பரா சொல்லிட்டு போயிட்டாங்க மாடர்ன் தியரி. அதுல இங்க பாரு ஃபிளாட்டா இருக்காது, there is a depression, இந்த மாதிரி இருக்கும், irregularities இருக்கும். இந்த irregularities-னால கான்டாக்ட் ஏரியாங்கிறது ஆக்சுவல் கான்டாக்ட் ஏரியா வந்து கம்மியா இருக்கும். கான்டாக்ட் ஏரியா கம்மியா இருக்கிறதுனால ப்ரெஷர் அதிகமாகி அந்த இடத்துல ஒரு கோல்டு வெல்டு ஃபார்ம் ஆயிடும். அப்ப நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டை நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கோல்டு வெல்லாம் உடச்சிக்கிட்டு தான் மூவ் பண்ண முடியும். அப்ப என்ன ஆகும்னா நீங்க கொடுக்கும்போது அந்த கோல்டு வெல் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் கொடுக்கும். எந்த பக்கம் வந்துன்னா இன்னும் சொல்லணும் அப்படின்னா இங்க ஒரு ஆட்டம்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஆட்டம்ஸ் க்ளோஸ்லா இருக்கு இல்லையா. அப்ப there is a bond formation இருக்கு இல்லையா, there is a மாலிகுல் பாண்ட் இருக்கும்.
அப்போ நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் இதை தள்ளுறீங்களா, இதை தள்ளும் போது ஃப்ளோரோட மாலிகுல்ஸ் இங்கே தான் இருக்க போகுது. ஆனால் இதோட மாலிகுல்ஸ் கொஞ்சம் மூவ் ஆகிடும், கொஞ்சம் மூவ் ஆகும், கொஞ்சம் மூவ் ஆகும், கொஞ்சம் மூவ் ஆகும் நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ்னால. அப்போ பாண்ட் வந்து இப்படி வந்துடும், இப்படி வந்துடும், இப்படி வந்துடும், இப்படி வந்துடும். அப்போ நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸ்னா இது. அப்போ இதை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரது தான் நம்ம ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இல்லைன்னா இந்த கோல்டு பெல்ட்டை உடையாம பார்த்துக்கிறது தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். சரியாப்பா? அங்கே வருதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அரைஸ் ஆகுது அப்படிங்கிறத பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரியா? திஸ் இஸ் த டீப்லி ஆன் தியரி ஆஃப் த ஃப்ரிக்ஷன். நம்ம ஒரே வார்த்தையில் சொல்ல ஃப்ரிக்ஷனா மோஷனை அப்போஸ் பண்ணும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் தப்புன்னு சொல்லிட்டு போயிடுறோம். பட் இன் டெப்த்தாக நிறையா இருக்குதுல்ல. சரியா? பட் இந்த தியரி நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் தவிர இந்த தியரியை கேட்க போகிறாங்களா சார் அப்படின்னா கேட்க போகிறது இல்லை தான். பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக்கல் தியரி அப்போ தர் இஸ் அ ரஃப்னஸ் இருந்துச்சு, ஏரியா அதிகமாக இருந்தால் அதிகமாக இருக்குன்னு ஒரு கதை சொன்னாங்க. ஏரியா அதிகமாக இருந்தாலும் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் தியரி வந்து உடச்சு விட்டுருச்சு. இந்த மாதிரி கான்டாக்ட் ஏரியா கம்மியாக இருக்கும், கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அந்த ப்ரெஷர்னால ஒரு கோல்டு வெல்ட் ஃபார்ம் ஆகிடும். அதை நீங்கள் அப்போ ஆப்ஜெக்டை தள்ளும் போது அந்த கோல்டு வெல்ட்டை உடச்சிட்டு தான் தள்ளுற மாதிரி இருக்கும், அதனால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கே தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வருதுன்னு சொன்னான் பார்த்தியா? தட் இஸ் அ தியரியை போட்டு தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அண்ட் ஏரியா அதிகமானா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாகிறதுங்கிறது ஒரு மித்து, அங்கேயும் உடஞ்சிது. அண்ட் இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுப்போம். அந்த நெக்ஸ்ட் கிளாஸில் தான் நம்ம இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட ஆக்ஷன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது, ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.